ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அன்பு பாஸ்டருக்காய், பலிபீடத்தில் இருக்கிற ஒவ்வொரு தெய்வ தாசர்களுக்காய் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நிச்சயமாய் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா! எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? ஒரு விசை எல்லா தேவ பிள்ளைகள் கண்களை மூடி வாய்களை திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தோடு தேவனை மகிமைப்படுத்தலாம். இன்றைக்கு நம்மை அழைத்து கொண்டு வந்த தேவன் ஏதோ ஒரு முகாந்திரம் இல்லாமல் நம்மை அழைத்து கொண்டு வரவில்லை. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் வாய்களை திறந்து நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணலாம். நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணலாம். என் நாமம் மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலையும் வருவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன், ஓ நன்றி. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நான் சமீபமாய் இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் தந்த ஆண்டவர், என் நாமத்தினால் 2-3 பேர்கள் ஒருமனப்பட்டால் அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன், விசுவாசம் உள்ளவனாய் ஜெபத்தில் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று வாக்குரைத்த ஆண்டவர், விசுவாசம் உள்ளவனாய் இந்த மலையை பேர்த்து அப்புறம் போய் என்றால் அது அப்படியே ஆகும் என்று வாக்குத்தத்தங்களை தந்தவர். நிச்சயமாய் இத்தனை வாக்குத்தத்தங்களை தந்த தேவன் வேற எங்கேயோ இல்லை. நாம் ஆராதிக்கிற இந்த ஸ்தலத்தில் தான் உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜெபங்களை கேட்பதற்காய், நம்முடைய துதியின் சத்தங்களை அங்கீகரிக்கிற தேவன் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு பெரிய நிச்சயத்தோடு எல்லா தேவ பிள்ளைகள் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி பரலோக தேவனை மகிமைப்படுத்தலாம். ஓ தகப்பன், ஓ தன் பிள்ளைகளை மறப்பார்களோ? அவர்கள் மறந்தாலும் மறப்பதில்லை என்று சொன்ன தேவன், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல் கர்த்தர் தமக்கு பயந்த ஜனங்களுக்கு இறங்குகிறார் என்கிற வார்த்தை இந்த ராத்திரி நேரத்தில் நிறைவேறத்தக்கதாய் ஒரு விசை எல்லா தேவ பிள்ளைகள் வாய்களை திறந்து சத்தங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தலாம். இந்த ராத்திரி வானங்கள் திறக்கப்படுவதாக. இந்த ராத்திரி பரலோக தேவன் எழுந்தருளுவதாக. நோக்கம் இல்லாமல், தரிசனம் இல்லாமல், போகும் பாதை இன்னதென்று தெரியாமல் வழி அருகே படுத்துக் கொண்டிருந்த யாக்கோபுக்கு ஒரு பெரிய சொப்பனம் தோன்றி ஒரு பெரிய ஏணி வைக்கப்பட்டது. ஏணியில தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதும் கண்டு அவன் சொல்லுகிறான், இது சாதாரணமான இடம் அல்ல, இது பயங்கரமான இடம். மெய்யாகவே கர்த்தர் இந்த இடத்தில் வாசம் செய்கிறார் என்று அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல், அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். இந்த 3 நாட்கள் இந்த இடம் பெத்தேலாய் முத்தரிக்கிறோம். இந்த 3 நாட்கள் ஒரு பெரிய ஏணி வைக்கப்படுவதாக. தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமான ஓ வழி இன்னதென்று தெரியாதவனை அழைத்து, ஓ நீ புறப்பட்டு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை மறுபடி நான் அழைத்து கொண்டு வருவேன் என்று எதிர்காலத்தை தந்தவர், வாக்கு தத்தங்களை தந்தவர், தரிசனத்தை தந்தவர் இப்பொழுதே வானங்கள் திறக்கப்படுவதாக. ரபலதியா பிராடன சந்தரலபா ரந்தா ரபலதியாவ். எஸ் 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 இந்த இடம் முழுவதுமாய் ஆளுகை செய்கிற ஆவியானவர் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஓ ரபலதுரா ரபலதியா பிரா அந்தர நமனதியா சந்தரலதியா ஓ ரபலே பிரேதியா சந்தரலதியா மேசாக் மேசாக் மேசா ஓ ரமனதியா நகந்தன கடகட கடகட கடபா. ஒரு தெய்வீக வல்லமை இந்த ராத்திரி ஓ ரமன சந்தரலதியா. வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். வானங்கள் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். இதோ தேவ வல்லமை ஊற்றப்படுகிறது. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஏதோ ஒன்று இந்த ராத்திரி நடக்கிறது. ஏதோ ஒன்று இந்த ராத்திரி நடக்க போகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். ரந்தன மனதிய பிராடலதிய படலதியா. நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். ஓ ஒரு தண்ணீர் ஊற்றுகள், தண்ணீர் ஊற்றுகள், தண்ணீர் ஊற்றுகள் சபையில ஊற்றுகள் திறக்கிறது. ஊற்று கண்கள் திறக்கிறது. ஊற்று திறக்கிறது. ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். ஒரு வாலிப சேனையை கர்த்தர் சபையில எழுப்புகிறார். ஒரு பெரிய வேனில இருந்து ஒரு சேனைகள் இறங்குகிறதை பார்க்கிறேன். இந்த திருச்சி மாவட்டத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்கிற பல மொழியை ஒரு கூட்டத்தை
கர்த்தர் எழுப்புகிறார். ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்புகிறார். நல்ல கைகளை தட்டி ஆவில நிறைந்து பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒன்று இந்த ராத்திரி தம்முடைய மகிமையை ஊற்றுகிறதற்காய் வெளிப்படுத்துகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். நல்ல கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்கலாம். பிதாவே, நாங்கள் மனிதனை பார்க்க வரவில்லை, மனித சத்தங்களை கேட்க வரவில்லை, மனிதனுடைய முகத்தை பார்க்க வரவில்லை. சிலுவையில் எனக்காய் ரத்தம் சிந்தி என்னை விலைக்கரையாமை மீட்டெடுத்தவர் யார்? என் மேல வைக்கப்பட்ட திட்டம் என்னது? எதற்காய் நான் சபைக்கு வந்திருக்கிறேன்? இந்த நாளில் என்னுடைய மன்னா எது? என்னுடைய அப்பங்கள் எனக்கு கொடுக்கப்படட்டும். என்னுடைய போஜனம் இந்த ராத்திரி எனக்கு உண்டாகட்டும். நகந்தன தடகந்தன சபடலதியா ராஸ்மட்டோ சஃபாரலதியா ஓ ராமன சபட லூதுரலா ரங்கனமன சபலதி ஆஸ்பெட்டே ரேஸ்பா ஜீசஸ். எல்லாரும் ஒரு விசை கைகளை, ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி தேவனை முகமுகமாய் பார்க்கலாம். எல்லாருடைய ரெண்டு கைகள் வானத்துக்கு நேராய் உயர்த்தப்படட்டும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன். வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, ஆறுதலே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது ஆசையே. உமக்கு பிரியமானதை செய்ய, உமக்கு பிரியமானதை செய்ய ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே நல்ல பரிசுத்த ஆவியானவர் செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே, செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேகஸ்தம்பமே, மேகஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேகஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. சொல்லுவோமா? உமக்கு பிரியமானதை செய்ய சத்தங்களை உயர்த்தி உங்க சத்தத்தை மாத்திரம் உயர்த்தி சொல்ற. உமக்கு பிரியமானதை, ஆமாண்டவரே, எங்களுக்கு பிரியமானபடி யோசித்தது போதும், நாங்கள் விரும்பின வழிகளை நடந்தது போதும்.
நாங்கள் யோசித்தது நடந்தது போதும். எங்களுக்கு பிரியமானபடி ஊழியம் செஞ்சது போதும். எங்களுக்கு பிரியமானபடி பிரசங்கித்தது போதும். எங்களுக்கு பிரியமானபடி என் வாழ்க்கை நடந்தது போதும். எங்களுக்கு பிரியமானபடி வாழ்ந்தோம். எங்களுக்கு பிரியமானபடி ஊழியம் செஞ்சோம். எங்களுக்கு பிரியமானபடி வீடு கட்டணும். எங்களுக்கு பிரியமானபடி இந்த உலகத்தில் செய்ய வேண்டியதெல்லாம் செய்தோம். ஆனா இந்த 3 நாட்கள் கர்த்தாவே எங்களுக்கு பிரியமானபடி அல்ல, நாங்கள் விரும்புகிற வார்த்தைகள் அல்ல, நாங்கள் எதிர்பார்க்கிற தேவனுடைய ஜீவனுடைய பிரசங்கம் அல்ல, உமக்கு பிரியமானது பரத்திலிருந்து வருவதாக வேதனை உண்டாக்கும் வழி ஏதாகிலும் என்னிடத்தில் உண்டோ என்று அறிந்து என்னை கண்டித்து உணர்த்தும் வழி இதுவே என்று எனக்கு போதித்தருளும். நான் செய்ய வேண்டிய காரியத்தை எனக்கு சொல்லி காண்பித்தருளும். நாங்கள் போக வேண்டிய பிரயாணத்தை எங்களுக்கு காண்பித்தருளும். எங்களுக்கு பிரியமானபடி அல்ல, உமக்கு பிரியமானபடி இந்த 3 நாட்கள் இருப்பதாக என்று சொல்லுகிறவர்கள் யாராகிலும் இருப்பீர்கள் என்றால் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நல்ல பிதாவே, உம்முடைய நல்ல கருத்துக்குள் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். இந்த ராத்திரி எனக்கு நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுகிறோம், எங்கள் விருப்பம் அல்ல, எங்கள் சித்தம் அல்ல, நாங்கள் நினைக்கிற வண்ணமாய் அல்ல. இந்த ராத்திரி நீர் எதை செய்ய நினைத்தீரோ தெய்வமே, பரலோக தேவன் அதை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். நீர் கிரியை செய்யும், நாங்கள் அமைதல் அடைகிறோம். பிதாவே, வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள். சபை நீர் ரத்தம் சிந்தி சம்பாதித்த உம்முடைய சபை. எங்களுக்குள் இருக்கிற பாரத்தை விட சபையை குறித்து உமக்கு தான் அதிக பக்தி வைராக்கியம். ஜனங்களுக்கு மேல் எங்களுக்குள் இருக்கிற பாரத்தை விட ஜனங்கள் மேல் பரிதபிக்கிறவர் நீர். இதுவரைக்கும் அந்த ரத்தம் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. அந்த ரத்தம் இந்த ராத்திரி எங்கள் நடுவில் ஊழியம் செய்யட்டும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பேசும், கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் தேவனுடைய பிரசன்னத்திலையும் அவருடைய மகிமையின் ஆலயத்திலையும் கூடி வந்திருக்கிற தேவ ஜனங்கள் உங்கள் யாவருக்கும் மறுபடியும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். என்னை அழைத்த அன்பு பாஸ்டருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஒரே ஒரு முறை தான் இப்போதான் நேரில் பார்க்கிறோம். ஆனால் அநேக வருடத்தினுடைய ஐக்கியத்தை மறுபடியும் ஒரு தொடருவது போல என்னுடைய ஆவில ஒரு இணைப்புக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். தேவ மகிமைக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். நிச்சயமாய் இந்த ஸ்தலத்தில் தேவன் மெய்யாகவே உலாவிக் கொண்டிருக்கிறார். அநேக ஜபங்கள் தான் தேவ பிரசன்னத்தை எளிதாக அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. நான் அடிக்கடி உணர்வேன், எங்க ஆரம்பத்திலேயே தேவ பிரசன்னத்தை நான் உணர்கிறவனோ ஆவில கண்டடிகிறனோ அந்த சபை அதிகமாய் ஜெபிக்கிற சபை என்பது என்னுடைய ஆவில நான் நிச்சயமாய் ஒவ்வொரு இடத்திற்கும் பிரயாணிக்கும் முதலாம் அடிகிறபடியால் நான் பார்க்கிறேன். ஆவில வளர்ந்த சபை, ஜபத்தில் கட்டப்பட்ட சபை, போராட்டத்தின் நடுவில் தேவனுடைய கிருபையாலே இதுவரைக்கும் நடத்தப்பட்ட சபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அந்த தேவன் நிச்சயமாய் இந்த ராத்திரி நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. இந்த கூட்டத்திற்காய் தேவ பிரசன்னத்தில் நான் காத்திருக்கும் பொழுது என்னுடைய ஆவியில கர்த்தர் வைத்த ஒரு மகிமையின் வார்த்தையை பரிசுத்த ஆவியினுடைய துணை கொண்டு நான் பிரசங்கித்து உங்களுக்கு நான் செபிக்க ஆசைப்படுகிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 1 சாமுவேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 6, 7. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 6, 7. அவர்கள் வந்தபோது
எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் வந்தபோது எலியாவை பார்த்தவுடனே இவன் தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். இன்னொரு விஷயம் சொல்லுங்கள், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இன்னொரு விஷயம் சொல்லுங்கள், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இன்னொரு விஷயம் சத்தமாய் சொல்லுங்கள், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா. ஜபத்தோடு கவனிங்கள். ஆண்டவர் சாமுவேலுக்கு தரிசனமாகி சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், எதுவரைக்கும் நான் புறம்பே தள்ளின சவுலுக்காக நீ துக்கித்துக் கொண்டிருப்பார். உன் தைல கொம்பை தைலத்தால நிரப்பி நான் காண்பிக்கிற ஒருவனை நீ எனக்காக அபிஷேகம் செய் என்று அவனை பெத்லகேமில் இருக்கிற ஈசாயின் வீட்டுக்குள் கொண்டு போகும் பொழுது, ஒவ்வொரு மனிதனையும் பார்க்கும் பொழுது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறவன் இவன்தானாக்கும் என்று கைகளை வானத்துக்கு உயர்த்தி அந்த தலைகளை அபிஷேகம் பண்ணும் பொழுது பரத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நீ அவனுடைய முகத்தை பார்க்கிற, அவருடைய சரீர வளர்ச்சியை பார்க்கிற, அவருடைய தோற்றங்களை பார்க்கிற. ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பார்வை இருக்கிறது. மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். இந்த நல்ல ராத்திரி நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை சபையில விதைக்க பரலோக தேவன் சித்தம் கொண்டிருக்கிறதினால் நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். இந்த ராத்திரி ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரே. மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரே. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த சத்தத்தை கேள்வி கேட்கிற, சத்தத்தை கவனிக்கிற யாரானாலும் நான் சொல்லுகிறேன், மனுஷன் பார்க்கிறபடி நீங்கள் ஆராதிக்கின்ற தேவன் உங்களை பார்ப்பதில்லை. ஒருவேளை உங்க கணவன் பார்க்கிற வண்ணமாய் என் ஆண்டவருக்கு பார்க்க தெரியாது. உங்க குடும்பம் பார்க்கிற வண்ணமாய் என் ஆண்டவருக்கு பார்க்க தெரியாது. இந்த சமுதாயம் பார்க்கிற வண்ணமாய் என் ஆண்டவருக்கு பார்க்க தெரியாது. இந்த உலகம் எப்படி வேணுமாச்சு பார்க்கட்டும். இந்த உலகம் உங்களை எப்படி எந்த கோணத்தில் வேணுமாச்சு பார்க்கட்டும். நீ ஒரு கடன்காரன் என்று பார்க்கட்டும், கடன்காரி என்று பார்க்கட்டும், வியாதி உள்ளவன் என்று பார்க்கட்டும், ஓ வியாதியஸ்தர் அடைந்தவர் என்று பார்க்கட்டும், நீ துரோகி என்று பார்க்கட்டும், நீ தரித்திரம் உள்ளவன் என்று பார்க்கட்டும், வீடு கட்டாதவர்கள் என்று பார்க்கட்டும், ஏழ்மையில் தஞ்சம் புகுந்தவர்கள் என்று பார்க்கட்டும், ஊழியம் செய்ய தகுதியற்றவர்கள் என்று பார்க்கட்டும். இந்த உலகத்தில் எத்தனையோ பார்வைகள் புறப்பட்டு வருகிறது. ஆனால் பரலோகத்தின் ஒரு சத்தம் உண்டாகிறது, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஏதோ ஒரு பலவீனம் வந்து நீங்கள் மருத்துவமனைக்கு போனா டாக்டர் பார்க்கிற பார்வை உங்களை ஒரு பேஷண்டை போலதான் பார்ப்பார். அல்லேலூயா. அவர் பார்க்கிற பார்வை ஏதோ ஒரு பலவீனத்தோடு வந்திருக்கிறார்கள். இப்படி உலகத்தில் வெவ்வேறு பார்வை. உயர் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் ஒரு சாதாரண வேலை செய்கிறவனை பார்க்கும் பொழுது அவனுடைய பார்வை ஏளனமாய் பார்க்கும். சொந்த வீடு இருக்கிறவனை, வாடகை வீட்டில் இருக்கிறவனை பார்த்தால் அவன் பார்வை கூட ஏளனமாய் பார்க்கும். நல்ல படிக்க தெரிந்தவர்கள் படிக்காதவர்களை பார்த்தால் அவன் பார்வை சில நேரத்தில் வித்தியாசமாய் பார்க்க தோணும். இந்த உலகத்தில் வெவ்வேறு பார்வைகள் இருக்கிறது. அற்பமான பார்வை, கீழ்த்தனமான பார்வை, அசுத்தமான பார்வை, நிராகரிக்கப்படுகிற பார்வை, தள்ளப்படுகிற பார்வை. இந்த உலகத்தில் எது இல்லாதிருக்கிறதோ அவனை இந்த உலகம் அவமானமாய் பார்க்கிறது. அல்லேலூயா. அது எவராலும் மறக்க முடியாத ஒன்று. ஆனால் சத்திய
சத்திய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் யார் நம்மை எப்படி பார்த்திருந்தாலும் ஆண்டவர் இந்த ராத்திரி நம்மை பார்த்துதான் சொல்லுகிறார், மனிதன் பார்க்கிறபடி நான் பாரு, மனிதன் பார்க்கிறபடி நான் பாரேன். ஒருவேளை உலகத்தின் பார்வையில தாக்கப்பட்டவர்கள் இந்த ராத்திரி அமர்ந்திருக்கலாம். உங்களுக்கு ஊழியமே செய்ய தெரியாது, உங்களுக்கு பிரசங்கமே செய்ய தெரியாது, உங்களுக்கு இதெல்லாம் நடக்கவே தெரியாது, இது எல்லாம் தகுதியே இல்லை என்று எத்தனையோ பார்வைகள் இந்த உலகத்தில் நம்மை பதித்து வைத்திருந்தாலும் இந்த ராத்திரி பரலோகத்தின் ஆவியானவர் சொல்லுகிறார், மகளே, எத்தனையோ பார்வைகளை பதைக்கப்பட்ட நீ இன்னைக்கு பலவீனத்தோடு அமர்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் பலப்படுத்தும்படி சொல்லுகிறார், மனிதன் பார்க்கிறபடி நான் பாரேன், அவர்கள் பார்க்கிற வண்ணமாய் பாரேன். தேவ பார்வை மகிமையானதாய் இருக்கிறபடியால் இந்த ராத்திரி அவருடைய கண்கள் நம்முடைய சபை மேல நோக்கமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்தோடு கவனியுங்கள். மோசேயை தேவன் அழைக்கும் பொழுது மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே, இத்தனை திரளான ஜனங்களை ரட்சிப்பதற்கும் இந்த பொல்லாத கரத்திலிருந்து விடுதலை ஆக்குறதற்கும் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்தரிக்கிறதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? எனக்கு பேச தெரியாது, நான் மந்தனாவா இருக்கிறேனே, என்னுடைய வாய் திக்கிக் கொண்டிருக்குமே, என் சத்தம் எப்படி ஜனங்களுக்கு தெரியும்? நான் மந்தனாவுடையவன் என்று அவன் தன்னை பார்க்கிற விதத்தை அப்படியே தெய்வத்தை பார்த்து சொல்ல தொடங்கும் பொழுது பரலோகத்தின் தேவன் மோசே பார்த்து சொல்லுகிறார், ஏ மோசே, உன்னுடைய பார்வையில் நீ திக்குவாய் மந்தனாவாய் இருக்கலாம், ஆனா என்னுடைய பார்வையில் இந்த 6 லட்சம் புருஷர்களை நடத்தக்கூடிய விலையேற பெற்ற தீர்க்கதரிசி நீதான், நீ புறப்படு என்பது தேவனுடைய பார்வை. அல்லேலூயா. ஜெபத்தோடு கவனியுங்கள். நீதியினுடைய கரத்தில் இருந்து விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்று பயந்து ஓடிக்கொண்டிருந்த கிதியோனிடத்தில் ஒருவர் கேட்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிற? நான் பயந்து கொண்டிருக்கிற, என் சத்துருக்கள் வருவார்களே, இந்த கோதுமை போரடிக்க வேண்டுமே, பயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கிற நான் ஒரு பயந்தவன் என்று சொல்லும் பொழுது வானத்தில் ஒரு சத்தம் உண்டானது. யார் உன்னை பயந்தவன் என்று சொன்னது? என் பார்வையில் நீதான் பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு கூட தான் இருக்கிறார். அவர் பார்த்த பார்வை மகிமையானது. அல்லேலூயா. ஓ, படபல ஏறி மீனை பிடித்துக் கொண்டிருக்கிறவனிடத்தில் இயேசு கேட்கிறார், ஏ பேதுருவே, நீ யார்? இவன் சொல்லுகிறான், நான் மீனை பிடிக்கிறவன், நான் ஒரு சாதாரண மீனவன், என்னுடைய வேலையை மீனை பிடிக்கிறது என் வேலை. தேவனாகிய கர்த்தர் பார்க்கிறார், உன் பார்வையில நீ மீனை பிடிக்கிறவன், என் பார்வையில நீ மனுஷனை பிடிக்கிறவனாவாய், என் பார்வையில மனுஷனை பிடிக்கிறவனாவாய். சவுல் அதிகாரத்தை எடுத்து எல்லா சபைகளை உடைத்து பாழாக்கி ஊழியர்களை பயப்படுத்தும் பொழுது மறைவாய் கேட்டிருக்கிறான், நீ யார்? இவன் சொல்லவன், நான் சபைகளை உடைக்க கூடியவன். திடீர் என்று சடுதிலே வெளிச்சம் உண்டானது. நீ சபைக்கிற உடைகிறவனாய் உன் பார்வையில இருக்கலாம், ஆனா என் பார்வையில நீ சபைகளை பலப்படுத்துகிறவன், நீ சபைகளை உருவாக்க கூடியவன், ஆழங்களை தெரிவிக்கிறவன். இது தேவனுடைய பார்வை. இந்த ராத்திரி நான் சொல்லுகிறேன், நீ சாதாரணமானவன் என்று இந்த உலகம் சொல்லலாம், நீ தேவையில்லை என்று உலகம் சொல்லலாம், ஆனா மனிதன் பார்க்கிற பார்வை வேறு, உன்னை உருவாக்கின தேவன் பார்க்கிற பார்வை வேறு. இந்த ராத்திரி அந்த பார்வை தான் இறங்கி வரப்போகிறது, அந்த பார்வை தான் இறங்கி வரப்போகிறது. உன்னை குறித்து இந்த உலகம் ஒரு பெரிய ஒரு பட்டியல் இடலாம், ஆனா தேவனுடைய பார்வை இந்த ராத்திரி சபையில இறங்கி வரப்போகிறது. நல்ல கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம், நல்ல கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். தேவனுடைய பார்வை, தேவனுடைய பார்வை, தேவனுடைய பார்வை. நல்ல கைகளை தட்டலாம், கைகளை தட்டலாம், கைகளை தட்டலாம். தேவனுடைய பார்வை, தேவனுடைய பார்வை இப்பொழுது எங்கள் சபை மேல விழுவதாக. நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி, ராஜாவே, என் கணவன் பார்க்கிற பார்வை அல்ல, எங்கள் விசுவாசிகள் பார்க்கிற பார்வை அல்ல, வெளியே இருக்கிற ஜனங்கள் பார்க்கிற பார்வை அல்ல, உலகம் பார்க்கிற பார்வை அல்ல. என்னை நீர் எப்படி பார்க்கிறீர்? என்னை நீர் எப்படி பார்க்கிறீர்? நீ என் பார்வைக்கு அருமையானபடியா நீ கனம் பெற்று. அவர் பார்வை வித்தியாசமானது, அவர் பார்வை மகிமையானது. மண்ணான மனிதனை மாணிக்கமாய் ஜொலிக்க வைக்கிற பார்வை இப்பொழுதே சபையில ஊட்டப்படட்டும். நல்ல கைகளை தட்டி
நல்ல கைகளை தட்டி உம்முடைய கண்கள் இப்பொழுது என் மேல விழுவதாக. என் தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்பதாக என் கருவை உம்முடைய கண்கள் கண்டதே. நான் யார்? என் மேல வைக்கப்பட்ட திட்டம் என்ன? இந்த உலகம் என்னை ஒவ்வொரு கோணத்தில் பார்க்கிறது. பரலோகம் என்னை எப்படி பார்க்கிறது? பரலோகம் என்னை எப்படி பார்க்கிறது? அல்லேலூயா. ஜெபத்தோடு கவனிங்கள். இந்த சாமுவேல், இந்த வார்த்தைகளை பெற்றெடுத்த சாமுவேல் நேராய் எலியாபை பார்த்த உடனே எலியாபிடத்தில் அபிஷேக கொம்பை எடுத்துக்கொண்டு நேராய் கிட்ட போய் அவனை அபிஷேகிக்கும்படியாய் புறப்படுகிறார். எலியாப் என்றால் அதற்கு அர்த்தம் நிறைவுள்ளவன் என்ற அர்த்தம். ஆண்டவர் சொன்னார், இந்த எலியாபை நான் புறக்கணித்து விட்டேன். மறுபடியும் இந்த சாமுவேல் நேர அபினதாபிடத்தில் போகிறார். கைகள் எடுத்து தலைமையில வைக்க வருகிறார். அபினதாப் என்றால் தகப்பனுக்கு பிரியமானவன் என்ற அர்த்தம். கர்த்தர் சொன்னார், இவனையும் நான் புறக்கணித்து விட்டேன். மறுபடி கையை எடுத்துக்கொண்டு சம்மாவிடத்தில் போகிறார். சம்மா என்றால் திறமை உள்ளவன் என்ற அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடி சொல்லுகிறேன், எலியாப் என்றால் நிறைவுள்ளவன், அபினதாப் என்றால் பிரியமானவன், சம்மா என்றால் திறமை உள்ளவன். இந்த மூன்று பேரையும் தலைமையில கை வைக்க போனா கர்த்தர் சொன்னாரு, நான் இவர்களை புறக்கணித்தேன். எனக்கு இவர்கள் வேண்டாம். ஆடுகளுக்கு பின்பதாய் புறப்பட்ட ஒரு சாதாரண ஒருவன் மேல என்னுடைய கண்கள் விழத் தொடங்கி விட்டது. நான் மனிதன் பார்க்கிறபடி நான் பாரு என்று புறம்பே தள்ளப்பட்டவனை கர்த்தர் அங்கீகரித்தார். அல்லேலூயா. அர்த்தம் என்ன? கவனிங்கள். இந்த உலகம் நிறைவுள்ளவனை தேடுகிறது. இந்த உலகம் பிரியமானவனை தேடுகிறது. இந்த சமுதாயம் திறமைகள் நிறைந்திருக்கிறவனை தேடுகிறது. ஆனால் கர்த்தர் இவர்கள் எல்லாவற்றையும் புறம்பே தள்ளி மனிதனால் கண்டுபிடிக்க முடியாத, மனிதனால் தேடப்பட்டிராத இடங்களுக்கு போய் அவருடைய கண்கள் அவனை கண்டு மகிமையின் ஸ்தானத்தில் தேவன் நிறுத்துகிறார். அல்லேலூயா. இதுதான் தேவன் பார்க்கிற பார்வை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். கவனிங்கள். ஏதோ இந்த அபிஷேகத்தின் தெரிந்து கொள்ளுதல், இவன் ஆடுகள் மேய்க்கிற இந்த இடத்தில் தான் தேவனுடைய கண்கள் இந்த தாவீதை பார்த்தது என்று நாம் தவறாய் நினைக்க கூடாது. எப்பொழுது தெரியுமா தேவனுடைய கண்கள் தாவீதை பார்த்தது? வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். 1 சாமுவேல் 13:1. எத்தனாவது வருஷம் அரசாண்ட போது? சத்தமா சொல்லுங்க. எத்தனாவது வருஷம்? 2வது. இப்போ 13-14 வாசிங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை சொல்லுங்க தமக்கு தேடி அவனை கர்த்தர் கட்டளை. இப்ப நல்ல ஜெபத்தோடு கவனிங்க. புரிய வச்சு நான் நேராய் வார்த்தைக்கு நேராய் போக ஆசைப்படுகிறேன். இப்ப சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 2வது வருஷத்துல இந்த சாமுவேல் இந்த சவுலை பார்த்து சொல்லுகிறார், நீ மதியீனமாய் செய்தாய். தேவனுடைய வார்த்தை கை கொள்ளாமற் போனபடியால் கர்த்தர் இந்த ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து எடுத்து தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனை தமக்கு தேடி அவனை தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். அல்லேலூயா. சொல்லுங்க. சவுல் ராஜ்யபாரம் பண்ணி, சத்தமா சொல்லுங்க, எத்தனாவது வருஷம்? 2வது வருஷம். சவுல் மொத்தமா எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணுகிறார்? 40 வருஷம். சொல்லுங்க. எத்தனை வருஷம்? கொஞ்சம் சத்தமா சொல்லணும். எத்தனை வருஷம்? அப்போ சவுல் மரிப்பதற்கு 38 வருஷம் முன்னாடியே ஒரு தீர்க்கதரிசனம் வருகிறது. நான் என் இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனை எனக்கு தேடி அவனை தலைவனாயிருக்க கட்டளையிட்டேன். அல்லேலூயா. சவுல் மரிப்பதற்கு எத்தனை வருஷம் முன்னாடி? 38
8. இப்ப சவுல் மரித்த உடனே தாவீது ராஜாவாகிறார். சொல்லுங்க, சவுல் மரித்த உடனே தாவீது ராஜாவாகும் பொழுது தாவீதுக்கு வயசு என்ன? 30. சொல்லுங்க, எவ்வளவு வயசு? நல்ல சத்தமா சொல்லுங்க. நீங்க ரெண்டு இப்ப மெட்ச் பண்ணி பார்த்தா இந்த தீர்க்கதரிசன வார்த்தை இந்த வரும் பொழுது தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தானா? இல்ல. தாவீது அம்மா வயிற்றுல இருந்தானு கேட்டா இல்ல. தாவீது பிறப்பதற்கு 8 வருஷம் முன்னாடியே கர்த்தர் சொன்னார், நான் என் இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனை தேடி அவனை ராஜாவா இருக்க கட்டளையிட்டேன். அர்த்தம் என்ன? தாவீது பிறக்கல, தாவீது அம்மா வயிற்றுல இல்ல. தாவீது பிறப்பதற்கு 8 வருஷம் முன்னாடி ஒரு தீர்க்கதரிசனம் வருகிறது, நான் என் இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனை எனக்கு தேடி அவனை இஸ்ரவேல் மேல் ராஜாவா இருக்க நான் கட்டளையிட போகிறேன். 8 வருஷத்துக்கு முன்பதாகவே தாவீதை குறித்து ஒரு பெரிய தீர்க்கதரிசனம் எழுதப்பட்டது. அல்லேலூயா. அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த பிரச்சனை சகோதரி உனக்கு இப்ப வந்தது. மலடி என்கிற பெயர் இப்ப வந்தது. ஒன்றும் இல்லாதவன் என்ற பெயர் இப்ப வந்தது. இந்த உபத்திரம் இப்ப வந்தது. இந்த கடன் இப்ப வந்தது. வீடு கட்ட முடியாம பெண்டானது இப்ப வந்தது. ஊழியத்தில் போராட்டம் இப்ப வந்தது. ஆனா நீங்கள் யார் தெரியுமா? நீங்க நினைக்கிறீங்க இந்த திருச்சியில ஊழியம் இல்லாததுனால கர்த்தர் திருச்சியில் அனுப்பினார். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், இல்ல, இந்த திருச்சி உருவாகுவதற்கு முன்பதாகவே நீ இங்கதான் ஊழியம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய திட்டம். நீ இங்கதான் ஆராதிக்க வேண்டும் என்பது எனக்கு திட்டம். நீ வீடு கட்ட முன்னாடியே, நீ உனக்கு திருமணம் ஆக முன்னாடியே, உனக்கு பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே உன் மேல ஒரு திட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். 2 நிமிடம் நல்ல கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். நல்ல கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். நீ பிறக்கிறதுக்கு முன்பதாகவே தேவனுடைய கண்கள் உன்னை கண்டிருக்கிறது மகளே. நீ தாயின் கற்பத்தில் உருவாகுவதற்கு முன்பதாகவே, நீ இந்த திருச்சி பட்டணத்துக்கு வருவதற்கு முன்பதாகவே, உனக்கு பெயர் வைக்கிறதுக்கு முன்பதாகவே உன்னை ஒருவர் அறிந்திருக்கிறார். உன்னை ஒருவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். உன் மேல ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. உன் மேல பெரிய திட்டம் இருக்கிறது. கேள்வி கேட்கலாம், சத்துருகள் வந்தது தேவ திட்டம், எதிரிகள் பெருகினது தேவ திட்டம், நீ வனாந்தரத்தில் இருந்தது தேவ திட்டம். எதுக்கு தெரியுமா? உன் சத்துருகளுக்கு முன்பதாய் உனக்கு ஒரு பந்தி. நல்ல கைகளை தட்டலாம், நல்ல கைகளை தட்டலாம், நல்ல கைகளை தட்டலாம். ஒரு திட்டம், ஒரு திட்டம், ஒரு திட்டம், ஒரு திட்டம். உன் மேல ஒரு தேவ திட்டம், உன் மேல ஒரு தேவ திட்டம், உன் மேல ஒரு தேவ திட்டம். எஸ் எஸ் எஸ். இன்னைக்கு கண்ட உபத்திரவத்தை குறித்து சோர்ந்து போகாத, மனுஷன் நிராகரிக்கிறத குறித்து சோர்ந்து போகாத. உன் மேல ஒரு பெரிய திட்டம். ஓ ராபா பாபா டஷபட தாதா அஸ்பெட்டரேல பெலதியா பிரடலபடா அகடகடகட துரலபடபடபடா அந்தரமனதியா த்ராடலதியா சபடலதியா அந்திர மௌடா சாஃப்ரெட்டேபே. ஒரு திட்டம், உன் மேல ஒரு திட்டம் இருக்கிறது. உன் மேல ஒரு திட்டம் இருக்கிறது. நீ பார்க்கிற பிரச்சனை இப்ப வந்தது. நீ பார்க்கிற கடன் இப்ப வந்தது. நீ படுகிற வேதனை இப்ப வந்தது. உன் கண்ணீர் இப்ப வந்தது. உன் போராட்டம் இப்ப வந்தது. எதிராளிகள் இப்ப வந்தார்கள். ஆனால் என் தேவன் உன்னை பார்த்தது நீ பிறப்பதற்கு முன்பதாய். ஓ ரபா பாபா பட சபடலதியா அகடகடகடகட தரலபடலதியா அஸ்பெட்டரேஸ் மனலதியா ஓ ராமனதான சபடலதியா. உன்னை எனக்காய் பிரித்திருக்கிறேன், உன்னை எனக்காய் பிரித்திருக்கிற. 2 நிமிடம் நல்ல கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமே. இந்த ராத்திரி தேவனுடைய கண்கள் சில பேர் மேல பதிகிறது. விடக்கூடாது, விடக்கூடாது, விடக்கூடாது. நல்ல கைகளை தட்டி ஆபில நிரம்பி, ஆபில நிரம்பி, ஆபில நிரம்பி, ஆபில நிரம்பி.
ஓ ரபல ஜஃபதுரா நமனமா. கொஞ்ச நேரம் நல்ல கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம், தேவனை மகிமைப்படுத்தலாம். அவருடைய கண்கள் உன்னை என்றைக்கோ பார்த்து விட்டது, அவருடைய கண்கள் உன்னை என்றைக்கோ பார்த்து விட்டது. தாவீது பிறப்பதற்கு முன்பதாய் 8 வருஷத்துக்கு முன்பதாகவே தாவீதை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டது உண்மை என்றால், சகோதரியே, உன்னை குறித்து பெரிய தரிசனம் ஒன்று இருக்கிறது. அவருடைய கண்கள் ஏற்கனவே உன் பிரச்சனை வருவதற்கு முன்பதாகவே, உன் போராட்டம் வருவதற்கு முன்பதாகவே, உன் பாடுகள் வருவதற்கு முன்பதாகவே தேவனுடைய கண்கள், தேவனுடைய கண்கள் ரபலது சஃபதானாஸ்மே நகந்தன துரலபலபலதியா அகடகடகடகட துரலபலபலதியா அதோ நம நாஸ்மா தரலதியா. கர்த்தருடைய கண்கள், கர்த்தருடைய கண்கள். எஸ், மனிதன் பார்க்கிறபடி நான் பாரு. எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் ஏதோ இந்த ராத்திரி செய்கிறார். ஓ நன்றி நன்றி நன்றி. உன்னை யார் என்ன வேணுமாச்சு பேரிக்கட்டும், ஆனா நான் உன்னை அழைக்கிற பெயர் பெனாயா. பெனாயா, நீ என்னுடையவன். உன் கைகளை கொண்டு சிலதை கட்ட போகிற, சபைகளை திடப்படுத்த போகிற பெனாயா. எல்லாம் துதித்து கொண்டே இருங்க. கர்த்தருடைய கண்கள் சில பேர் மேல இறங்கி வருகிறது. கர்த்தருடைய கண்கள் சில பேரை பார்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் மகிமையாய் வெளியே ஓ ராபா லது சஃபதா அகதகடகடகடகட துரலபலபலபலதி அஸ்பெட்டே ரேஸ்பெட்டே மெர்லின் மெர்லின். கர்த்தருடைய கண்கள் உன் மேல விழுகிறது. ஓ ஓ ஓ ஓ நன்றி நன்றி நன்றி. ஓ ராபா லது சஃபதா. தேவ கண்கள் இந்த இடத்தில் உலாவுகிறது. கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், இந்த இடத்திலிருந்து அநேக ஊழியர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். ஒரு ஊழிய சேனை, ஒரு ஊழிய சேனை. ஊழியர்கள் பிரதிஷ்டை ஆராதனை நடக்கிறது. ஊழியர்கள் பிரதிஷ்டை ஆராதனை. கர்த்தருடைய பார்வை, கர்த்தருடைய பார்வை சபையின் நடுவில். ஓ ராபால சோஃபா ராதியா அகடகடகடகட சந்தரல பலதியா அதோ சஃபதேரலபே. என் கண்கள் உன்னை மகிமையாய் பார்க்கிறது பெனாயா. ஓ ராபால சஃபதோ சமானா அகடகடகடகடகட துரலபலபலபல அஸ்பெட்டேரேபலதியா சந்தரலபலதியா. மகிமை 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 ஊற்றப்படுகிறது, மகிமை ஊற்றப்படுகிறது, மகிமை ஊற்றப்படுகிறது. உன்னை யார் பார்த்திருந்தாலும் அந்த பார்வை இந்த ராத்திரி உடைகிறது. பெண்ணினால் உன்னை மலடி என்று பார்க்கலாம், அது இந்த ராத்திரி உடைகிறது. தேவனுடைய பார்வை. அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்தாமன் சொல்ல முடியும்? நல்ல கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்தில் பலமாய் கிரியை செய்கிறதை நான் பார்க்கிறேன். நிச்சயமாய் இந்த இடத்தை விட்டு நீங்க கடந்து போகும் பொழுது ஏதோ ஒரு மகிமை சுதந்தரித்தவர்களாய் கடந்து போக கர்த்தர் கிருபை தருவாராக. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். தேவ மகிமை வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி. ஒரு விஷயம் எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளலாம். ஏதோ ஒன்றை ஆவியானவர் செய்கிறார். என்னுடைய ஆவில நான் பார்க்கிறேன். ஒரு விஷயம் எல்லாரும் கண்களை மூடி, ஒரு விஷயம் எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரத்தோடு தேவனை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரத்தோடு தேவனை மகிமைப்படுத்தலாம். கர்த்தருடைய கண்கள் இவ்விடத்தில் பார்வையிடுகிறது. வனாந்திரத்தில் என்னை யார் பார்ப்பா என்று அழுத ஆகாருக்கு நேராய் தேவ சத்தம் இறங்கி வந்தவுடனே நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்ட அந்த நீரூற்றாய் இந்த இடத்தில் ஓ ராமன ஷாஃபா டூரலபா ஜோசப்பின் ஓ ஜாதிகளுக்கு தாயாய் ரமஹசோஃபோட்டோஸ் மெதியா நிகந்த நம்ம பலவீனங்களை உடைக்கிறார் கர்த்தர்.
மகிமையின் பிரசன்னங்கள் வெளியரங்கமாகிறது. தேவன் சிலரை கண்ணோக்குகிறார், கர்த்தர் சிலரை கண்ணோக்குகிறார். நன்றி ஆபிரகாம், 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 ஆபிரகாம். நன்றி, நன்றி, நன்றி. தேவனுடைய கண்கள் உலாவட்டும், தேவனுடைய கண்கள் கிரியை செய்யட்டும், தேவ மகிமை ஊற்றப்படட்டும். இந்த ராத்திரி பிதாவே, நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ இந்த ராத்திரி உம்முடைய கிரியைகள் நடப்பதாக. நம்முடைய கருத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம், மகிமையானதை செய்யும். அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா. வாசிக்கலாம் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். ஏனென்றால் புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். கைகளை உயர்த்தி இன்னொரு விஷயம் சொல்லுங்க, பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். நான் சபைக்காய் ஜெபிக்கும் பொழுது இந்த முதல் ராத்திரி பேச வேண்டும் என்று தேவன் என்னோடு இடைப்பட்ட ஒரு வார்த்தை, பிற்காலத்திலே நான் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. ஜெபத்தோடு கவனிங்கள். மகிமைப்படுத்துவார் என்றால் ஏதோ ஒரு இடத்தில் கலிலேயா மகிமை இழந்திருக்கிறபடியால் தேவன் ஒரு தீர்க்கதரிசி எழுப்பி சொல்லுகிறார், இந்த கலிலேயாவை நான் மறுபடியும் மகிமைப்படுத்த போகிறேன். அல்லேலூயா. கவனிங்கள். இந்த கலிலேயா என்ற வார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாய் எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, புறஜாதியாருடைய கலிலேயா. சொல்லுங்கள், புறஜாதியாருடைய. புறஜாதி என்றால் வேதத்தின் பிரகாரமாய் தேவனை தேடாதவர்கள், தேவனை நம்பாதவர்கள், தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுடைய பெயர்தான் புறஜாதி. ஆனால் இந்த கலிலேயாவோடு ஒப்பிட்டு பேசும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இந்த புறஜாதியா இருக்கிற இந்த கலிலேயாவை கர்த்தர் பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவார். கவனியுங்கள். மகிமைப்படுத்துவார் என்றால் ஏதோ ஒரு இடத்தில் இந்த கலிலேயா மகிமை இழந்திருக்கிறது. ஏதோ ஒரு இடத்தில் கலிலேயா தன்னுடைய தரிசனத்தை இழந்திருக்கிறது, தன்னுடைய ஓட்டத்தை இழந்திருக்கிறது, தன்னுடைய மேன்மையை இழந்திருக்கிறது. இதை அறிந்த பரலோக தேவன் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், நீ இழந்திருக்கிற கனத்தை, நீ இழந்திருக்கிற மகிமையை பிற்காலத்திலே நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. அப்ப எங்கே மகிமை இழந்திருக்கிறது? வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 10-11. 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 10-11. 20ஆம் வருஷம் முடிவிலே தன்னுடைய விருப்பத்தின்படி எல்லாம் கேதுரு மரங்களையும் தேவதாரு விருட்சங்களையும் பொன்னையும் கொடுத்து வந்த தீருவின் ராஜாவாகிய ஈராமுக்கு ராஜாவாகிய சாலமோன். அல்லேலூயா. இப்ப ஜெபத்தோடு கவனிங்கள். சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற செய்தி தீருவின் ராஜாவாக ஈராம் கேள்விப்பட்ட உடனே ஈராமுக்கு ஒரு ஆசை வருகிறது. தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறானே, இவனுக்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று இந்த தீருவின் ராஜாவாக ஈராம் தன் தேசத்தில் இருக்கிற கேதுரு மரங்கள், தேவதாரு விருட்சங்கள், பொன்னையும் அவனுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், தேவதாரு விருட்சம்,
கேதுரு மரம் பொன்னையும் கொடுக்கிறார். சத்தமாய் சொல்லுங்கள், தேவதாரு விருட்சம் கேதுரு மரங்கள் பொன்னையும் கொடுக்கிறார். இன்னொரு விஷயம் சத்தமாய் சொல்லுங்கள், தேவதாரு விருட்சம் கேதுரு மரம் பொன்னையும் கொடுக்கிறார். இப்ப சாலமோன் பார்க்கிறார், ஆலயத்தை கட்டுவதற்கு நீ கேதுரு மரங்களை கொடுத்திருக்கிற, தேவதாரு விருட்சங்களை தந்திருக்கிற, ஓ தங்கத்தை அள்ளி அள்ளி தந்திருக்கிறபடியால் சாலமோனுக்கு ஒரு ஆசை வருகிறது, எனக்கு இவ்வளவு செஞ்ச நீ உனக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தன் தேசத்தில் இருக்கிற, தன்னுடைய எல்லையில இருக்கிற, தன் தரிசனத்தில் இருக்கிற இந்த கலிலேய பட்டணத்தை அவன் ஈராமுக்கு கொடுத்து விட்டார். மறுபடி சொல்லுகிறேன், கவனிங்கள். இந்த சாலமோனுக்கு ஈராம் தேவதாரு விருட்சம் கேதுரு மரம் பொன்னையும் கொடுத்தார். அதுக்கு பதிலாக சாலமோன் தன் தேசத்தில் இருக்கிற கலிலேய பட்டணத்தையே கொடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிகிறது? அல்லேலூயா. ஜெபத்தோடு கவனிங்கள். இந்த ஈராம் கேதுரு மரம் தேவதாரு விருட்சம் பொன்னையும் கொடுக்கிறார். அதுக்கு பதிலாக சாலமோன் என்ன கொடுக்கிறார்? சத்தமா என்ன கொடுக்கிறான்? கலிலேய நாட்டையே கொடுக்கிறான். சொல்லுங்க, என்ன கொடுக்கிறான்? இப்போ ஈராமுக்கு ரொம்ப ஆசையா இருக்கிறது. நான் அவனுக்கு தேவதாரு விருட்சத்தை தந்த, நான் அவனுக்கு கேதுரு மரங்களை தந்த, நான் அவனுக்கு பொன்னை அள்ளி அள்ளி கொடுத்த, அதுக்கு பதிலாய் சாலமோன் எனக்கு ஒரு விலையேற பெற்ற கலிலேயாவை தந்திருக்கிறானே. இப்ப ஈராமுக்கு ஆசை வருகிறது, ஈராமுக்கு எதிர்பார்ப்புகள் வருகிறது, ஈராமுக்கு அதிக விருப்பங்கள் வருகிறது. இந்த கலிலேயா எப்படி இருக்கும்? இந்த கலிலேயாவுல நன்மை இருக்குமா? இந்த கலிலேயாவுல விருட்சம் இருக்குமா? இந்த கலிலேயாவுல நீர் ஊற்று இருக்குமா? இந்த கலிலேயாவுல தண்ணீர் பொங்குமா? இந்த கலிலேயாவுல மண் வளம் நல்லா இருக்குமா? இந்த கலிலேயாவுல நல்ல காற்று வருமா? இந்த கலிலேயாவுல மேன்மை இருக்குமா? இந்த கலிலேயாவுல நன்மை இருக்குமா என்று ஆசையாய் எதிர்பார்க்கிறவனாய் இந்த ஈராம் புறப்பட்டு வருகிறார். அடுத்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பட்டணங்களை பார்க்கிறதற்கு ஆசையா புறப்பட்டு வந்தான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், அவைகளில் அவன் பிரியப்படவில்லை. மறுபடி சொல்லுங்கள், அவைகளில் அவன். இப்ப அடுத்த வசனத்தை மறுபடியும் சேர்ந்து வாசிங்கள். அதனாலே அவன், என் சகோதரனே, நீர் எனக்கு கொடுத்த பட்டணங்கள் என்ன பட்டணங்கள் என்றார். அவைகளுக்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிறபடி காபுல் நாடு என்று பெயரிட்டார். அல்லேலூயா. இப்ப ஜெபத்தோடு கவனிங்கள். இந்த ஈராம் சாலமோனுக்கு எத்தனையோ நன்மைகள் செய்து, தேவதாரு விருட்சம் கேதுரு மரங்கள் தங்கத்தை தரும் பொழுது இந்த சாலமோன் கலிலேயாவை கொடுத்தான். இப்ப ஈராம் எதிர்பார்த்து வருகிறார். இந்த கலிலேயாவுல என்னென்ன இருக்கும், இந்த கலிலேயாவுல எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கும், இந்த கலிலேயாவுல எவ்வளவு நன்மை இருக்கும் என்று எதிர்பார்த்து ஆசையாய் கலிலேயாவை தேடி போனால் வேதம் உரைக்கிறது, அவைகளில் அவன் பிரியப்படவில்லை. ஆகையால் கலிலேயாவை பார்த்து சொல்லுகிறார், இந்த பட்டணம் என்ன பட்டணங்கள்? ஆகையால் அவன் ஒரு பெயர் வைக்கிறார். இனி இந்த பட்டணத்தை யாரும் கலிலேயா என்று அழைக்க கூடாது. இந்த பட்டணத்தை யாரும் கலிலேயா என்று அழைக்க கூடாது. இதற்கு நான் ஒரு பெயர் வைக்கிறேன். இது கலிலேயா அல்ல, இது காபுல் நாடு. காபுல் நாடு என்றால் உன்னை எனக்கு பிடிக்கவில்லை, நான் எதிர்பார்த்தது உன்னிடத்தில் இல்லை, நீ என் பார்வையில் அருவருப்பு. நான் எத்தனையோ நன்மைகளை நினைச்சு வந்த, ஆனா ஒரு நன்மையும் உன்னிடத்தில் இல்லை. நான் ஒரு பெயர் வைக்கிறேன், உன்னுடைய பெயர் காபுல் நாடு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுது? இப்ப கவனமாய் கவனிங்கள். எதிர்பார்க்கிறார், ஆசைப்படுகிறார். இந்த கலிலேயா எப்படி இருக்கும், எவ்வளவு நன்மை, எத்தனை விருட்சம், எத்தனை நீர் ஊற்று, இந்த விதைகள் விதைச்சா வளருமா, அந்த நிலை எப்படி இருக்கும், நீர் ஊற்று எப்படி இருக்கும் என்று எதிர்பார்த்து வந்தவன் சொல்லுகிறான், நான் எதிர்பார்த்தது உன்னிடத்தில் இல்லை, நான் ஒரு பெயர் வைக்கிறேன், உன்னுடைய பெயர் காபுல் நாடு. அர்த்தம், நான் எதிர்பார்த்தது உன்னிடத்தில் இல்லை, ஆகையால் நான் சொல்லுகிறேன், உன்னை எனக்கு பிடிக்கவில்லை என்று அர்த்தம்.
சத்தம் அல்லேலூயா. ஒருவேளை இந்த ராத்திரி அப்பேற்பட்டவர்கள் யாராகிலும் அமர்ந்திருக்கிறீங்களா? நான் எதிர்பார்த்த வேலைவும் கிட்ட இல்ல, நான் எதிர்பார்த்த திறமும் கிட்ட இல்ல, நான் எதிர்பார்க்கிற ஒரு உத்தியோகமும் கிட்ட இல்ல, நான் எதிர்பார்க்கிற கவர்மெண்ட் ஜாபும் கிட்ட இல்ல, நான் எதிர்பார்க்கிற வீடும் கிட்ட இல்ல, நான் எதையோ எதிர்பார்த்து உன்னை திருமணம் செய்து, எதையோ எதிர்பார்த்து உனக்கு வேலை தந்த, எதையோ எதிர்பார்த்து உன்னை நம்பின, ஆனா என்னுடைய எதிர்பார்ப்பு ஒன்றுமே உன்கிட்ட இல்ல. உன்னை எனக்கு பிடிக்கவில்லை, நீ என் பார்வையில் அருவருப்பு, நான் எதிர்பார்த்தது ஒன்று முன்னிடத்தில் இல்லை, உனக்கு ஒரு பெயர் வைக்கிறேன், உன்னுடைய பெயர் காபுல் நாடு. இப்பேற்பட்ட வார்த்தைகளை இந்த ராத்திரி யாராகிலும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? இதே வேதனை தான் இந்த கலிலியா படுகிறது. தன்னை தேடி வந்த புறஜாதி ராஜா சொல்லுகிறா, உன்னை எனக்கு பிடிக்கவில்லை, நான் விரும்பினது உன்னிடத்தில் இல்லை, உனக்கு ஒரு பெயர் வைக்கிற, உன்னுடைய பெயர் காபுல் நாடு. ஒருவேளை இந்த ராத்திரி அப்பேற்பட்டவர்கள் யாராக இந்த ராத்திரி இருக்கிறீங்களா? உன்னை நம்பி வேலை தந்த, ஆனா இந்த வேலைக்கு உனக்கு தகுதியே இல்லை, நான் எதிர்பார்த்து உன்னை வேலையில சேர்த்த, ஆனா என் எதிர்பார்ப்பு எல்லாம் தோல்வியில முடிஞ்சிச்சு, இந்த வேலையை விட்டு போ. இப்பேற்பட்ட வார்த்தைகளை அனுபவிச்சிருக்கிறீங்களா? உன்னை எதற்கு திருமணம் செய்தேன் என்று தெரியல, எத்தனையோ இடங்கள்ல நன்மைகள் வரும் பொழுது போய் உன்னை திருமணம் பண்ண பாரு, உன்னை எனக்கு பிடிக்கவில்லை, நான் ஒரு பெயர் வைக்கிறேன், உன்னுடைய பெயர் காபுல் நாடு. இந்த வார்த்தைகளை யாராவது ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? உன்னை பார்த்தா எனக்கு பிடிக்கல, உன் முகத்தை பார்த்தா எனக்கு பிடிக்கல, எதற்கு இந்த இடத்தில் வந்த, நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு வேதனை, நான் எதிர்பார்த்த எதுவுமே உன்னிடத்தில் இல்லை கலிலேயா, உனக்கு ஒரு நான் பேர் வைக்கிறேன், உன்னை யாரு இனி கலிலேயா என்று அழைக்க கூடாது, உன்னை யார் இனி மகிமை என்று அழைக்க கூடாது, உன்னை யார் இனி நன்மை என்று அழைக்க கூடாது, நான் ஒரு பேர் வைக்கிறேன். எப்போ நீ என் கையில வந்தாயோ, எப்போ என் வீட்டுக்கு வந்தாயோ, என் பார்வையில நீ ஒரு காபுல் நாடு, உன்னை எனக்கு பிடிக்கவில்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் இந்த ராத்திரி யாராவது இருக்கிறீங்களா? இந்த கலிலியா உடைக்கிறது. ஆண்டவரே, நான் ஒரு நாள் தாவீது கையில இருந்த ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் யோசுவா இந்த கலிலியாவுக்கு இன்னொரு பேர் வைக்கிறார். கலிலியா என்றால் அடைக்கல பட்டணம், அடைக்கல இடம் என்று முதலாய் யோசுவா கலிலியாவுக்கு அடைக்கல பட்டணம் என்று பேர் வைத்தார். தாவீது கையில இருந்தா, சாலமோன் கையில இந்த கலிலியா இருந்தது. இப்ப இந்த கலிலியா யோசிக்கிறது, எனக்கு அடைக்கல பட்டணம் என்று பிதாக்கள் பேர் வைத்தார். தாவீது கையில இருந்த, என் மேல தரிசனம் இருந்தது, என் மேல திட்டம் இருந்தது, என் மேல அழைப்பு இருந்தது, என் மேல மகிமை இருந்தது, என்னை கொண்டு தேவரீர் ஏதோ ஒன்று செய்ய போகிறீர் என்று நம்பிக்கையோடு இந்த கலிலியா பயணிக்கும் பொழுது திடீரென்று ஒரு புறஜாதி சொல்லுகிறா, நீ மகிமை அடைவதில்லை, நீ தரிசனத்தை நிறைவேற்றுவதில்லை, நீ யாருடைய பார்வையில எவ்வளவு தரிசனத்தை பெற்றிருக்கலாம், ஆனா எப்போ என் கையில வந்தாயோ அந்த தரிசனம் நிறைவேறாது. நான் ஒரு பேர் வைக்கிறேன், உன்னுடைய பெயர் காபுல் நாடு, உன்னை எனக்கு பிடிக்கவில்லை. இப்ப இந்த ஈராம் எல்லாத்துக்கும் செய்தி அனுப்புகிறா, இது பிடிக்காதவர்கள், இது பிரியப்படாதவர்கள், இதுல நன்மை இல்லை, இதுல பழுது இருக்கிறது, இவர் வேண்டாதவர்கள், இவர்கள் தகுதி இழந்தவர்கள், எல்லாருக்கும் செய்தி போகிறது. இது கலிலியா அல்ல, இது காபுல் நாடு, இது காபுல் நாடு, இது காபுல் நாடு. ஒருவேளை இந்த ராத்திரி அப்பேற்பட்ட இருதயத்தில் பாரத்தை அடைந்தவர்களாய் இந்த ராத்திரி அப்படி யாராவது இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் செய்தி போகிறது, உன்னை எனக்கு பிடிக்கல, உன்னை எனக்கு பிடிக்கல. ஒருவேளை இந்த ராத்திரி அப்படி இருக்கிறீங்களா? என் மானம் போது பிரதர், என் உள்ளெல்லாம் உடைகிறது பிரதர், ஏன் இந்த வார்த்தைகள் என்னை தேடி வருகிறது? ஒரு நாள் மகிமையா இருந்தனே, ஒரு நாள் கனமா இருந்தனே, ஒரு நாள் மேன்மையில இருந்தனே, ஒரு நாள் இரவும் பகலும் ஜெபித்தேனே, ஒரு நாள் தேவனுடைய வார்த்தை இரவும் பகலும் தியானித்தேனே, இப்ப என்னால தியானிக்க முடியல, இப்ப என்னால ஜெபிக்க முடியல, என் மகிமை என்னை விட்டு போகிறது, எல்லாருடைய பார்வையில் நான் ஏளனமாக்கப்படுகிறேன் என்கிற வேதனை நடுவில் இந்த ராத்திரி யாராக இருக்கிறீர்கள் என்றால், ஒரு விஷயம், எல்லா தேவ பிள்ளைகள் கண்களை மூடலாம், எல்லா தேவ பிள்ளைகள் கண்களை மூடலாம், எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து 2 நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளலாம், கண்களை மூடிக்கொள்ளலாம். எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை அனுபவித்து இந்த ராத்திரி அமர்ந்திருக்கிறீர்கள்? இதே போலதான் கலிலியா உள்ள உடைந்த
அலைந்தது. கலிலியா தேம்பி தேம்பி அலைந்தது. ஆண்டவரே, என் மேல தரிசனம் இல்லை என்று புறஜாதிகள் குற்றச்சாட்டுகிறார்கள். என்னிடத்தில் மகிமை இல்லை என்று புறஜாதிகள் குற்றச்சாட்டுகிறார்கள். என்னிடத்தில் கனம் இல்லை, நான் பிரியமாய் வாழவில்லை, தேவையில்லை என்று யாரோ புறஜாதி ராஜா ஈராம் எனக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிறான் என்று இந்த கலிலியா உள்ள உடைய தொடங்கினது. உள்ள உடைய தொடங்கினது. பரலோக தேவனை நோக்கி பார்க்க தொடங்கினது. அன்பு சகோதரியே, இதுவே சரியான நேரம். இதுவே சரியான நேரம். உன் கண்ணீர் துடைக்கப்படுகிற நேரம் இதுவே. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து சத்தங்களை உயர்த்தி இந்த வார்த்தைகளை தேவனிடத்தில் சொல்லுங்கள். இத்தனை ஜனங்களுக்கு என்னை யாருமே பிடிக்கலையே, என் வீட்டுக்கே என்ன பிடிக்கலையே, இந்த பட்டணத்துக்கே என்ன பிடிக்கலையே, என் கிராமத்துக்கே என்ன பிடிக்கலையே, என் பிள்ளைக்கே என்ன பிடிக்கலையே, என் கணவனுக்கே என்ன பிடிக்கலையே, என் மனைவிக்கே என்ன பிடிக்கலையே, என் திருச்சபைக்கே என்ன பிடிக்கலையே, எனக்கே என்ன பிடிக்கலையே. எல்லாரும் வாய்களை திறந்து உள்ள உடைந்திரு சகோதரி. இன்றைக்கு நீ இந்த நிலைமையில இருக்கிறாய் என்பதை அறிந்த தேவன் உனக்காக தான் இந்த வார்த்தைகளை பேசுகிறார். உனக்காக தான் இந்த வார்த்தைகளை பேசுகிறார். எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடிக்கொள்ளலாம். இந்த ராத்திரி தேவனுடைய மகிமை நம்ம மேல இறங்கி வர போகிறது. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளலாம். எப்படி எல்லாம் ஜெபிக்க முடியுமோ, எப்படி எல்லாம் ஆராதிக்க முடியுமோ, இப்படி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. அழுனும் நினைச்சா அழுது ஜெபம் பண்ணுங்க சகோதரி. உள்ள உடைஞ்சிட்டோம், உள்ள உடையட்டும். இப்ப உங்க கண்ணுக்கு முன்னாடி யாருமே இல்லை, ஏசப்பா மட்டும்தான் நிற்கிறார் என்று உணர்வோடு, ஏசப்பா உன்னை பார்க்கிறார் என்கிற பயபக்தியோடு எப்படி இந்த கலிலியா உடைந்து பரலோக தேவனை பார்த்ததோ, நீயும் இன்னைக்கு உடைந்து விடு, உடைத்து விடு, உடைத்து விடு. உண்மையை தேவனிடத்தில் சொல்லு. என் குடும்பத்துக்கே என்ன பிடிக்கல, நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, என்னை எல்லாரும் தூக்கி எறிந்து விட்டார்கள், என்னுடைய பெயர் காபூல் நாடு என்று விதைத்து விட்டார்கள். இனி என் வாழ்க்கை முடிஞ்சிச்சா, எனக்கு ஒரு நன்மை இல்லையா, என் வாழ்க்கை இனி துளிராதா, என்னை கர்த்தர் மேன்மைப்படுத்த மாட்டாரா, இந்த உலகமே என்னை காபூல் நாடு என்று சொல்லுகிறது. உன்னை எனக்கு பிடிக்கவில்லை, நான் எதிர்பார்த்தது உன்னிடத்தில் இல்லை. நீ எதற்காக வாழ்ற, யாருக்காக வாழ்ற, சீக்கிரமா செத்து போ. எத்தனை வார்த்தைகளை கேட்டு உள்ள உடைந்திருக்கிற பிரதர், இந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு சாகவும் முடியல, ஜீவிக்கவும் முடியல. என் உள்ள உடைந்திருக்கிறது பிரதர். யார் என்னை தப்புவிப்பா, யார் என்னை வாழ வைப்பா? இன்னைக்கு வாழ வைக்கிற தேவனுடைய கணக்கோ. நன்றி 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 சகோதரியே. இன்னைக்கு உன் ஜெபங்கள் கேட்கப்பட போகிறது. எல்லாரும் கண்களை முள்ள, யாரு வேடிக்கை பார்க்க கூடாது, பின்னாடி இருக்கிறவர்கள் யாரு வேடிக்கை பார்க்க கூடாது. எல்லாரும் கண்களை மூடி, கண்களை மூடி ஏசப்பாவை நோக்கி பாருங்கள், ஏசப்பாவை நோக்கி பாருங்கள். எத்தனை ஈராம் ராஜாக்கள் உனக்கு விரோதமாய் வந்தார்கள், யோசித்து பாருங்கள். உன்னை பிடிக்கல என்று எத்தனை வார்த்தைகள் உன் முகத்துக்கு முன்னாடியே, உன் காதுக்கு முன்னாடியே எத்தனை வார்த்தைகளை கேட்டு உள்ள உடைஞ்சிருக்க. இன்னைக்கு ஒரு முறை பரலோக தேவனை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, எல்லாரும் எனக்கு ஒரு பேரு வைக்கிறாங்க, நீ கலிலேயா அல்ல, நீ காபூல் நாடு, நீ காபூல் நாடு, காபூல் நாடு. என்னை யாருக்குமே பிடிக்கல ஆண்டவரே என்று ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. இன்னைக்கு தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது சகோதரி. தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. நீ ஜெபித்து பார், நீ ஆராதித்து பார், துதித்து பார். இந்த கலிலியா உள்ள உடைந்தது, பரலோக தேவ சத்திய சன்னிதானத்தில் எட்டினது. இந்த கலிலியா அழுதது, தேவனை நோக்கி கதற வைத்தது. இந்த கலிலியா ஜெபித்தது, பரலோக தேவன் சந்தித்தார். பரலோக தேவன் சந்தித்த உடனே ஏசாயா தீர்க்கதரிசி எழுப்பினார். ஏசாயா தீர்க்கதரிசியே, நான் சொல்வதை எழுது என்றார். ஏசாயா பேனாவை எடுத்து எழுதும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை ஏசாயாவுக்கு நேராய் வந்தது. ஏசாயாவே, எந்த பிரஜாதியா இருக்கிற கலிலேயாவை மகிமை இழந்தது, கனம் இழந்தது, அது காபூல் நாடு என்று சொன்னார்களோ, நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், அதே கலிலேயாவை அவருடைய கண்களுக்கு முன்பதாய் நான் பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவேன், மகிமைப்படுத்துவேன், மகிமைப்படுத்துவேன்.
எந்த இடத்தில் கனம் இழந்ததோ, எந்த இடத்தில் மகிமை இழந்ததோ, எந்த இடத்தில் பேர் மாற்றினதோ, எந்த இடத்தில் காபூல் நாடு என்று சொல்லப்பட்டதோ, அதே இடத்தில் அதே இடத்தில் அதே இடத்தில் நான் மறுபடியும் மகிமைப்படுத்துவேன். நல்ல கையை தட்ட 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 ஒரு அபிஷேகம், ஒரு தீர்க்க தரிசனம் இப்பொழுதே இறங்கி வருகிறது. அதே இடத்தில் அதே இடத்தில் அதே இடத்தில் அதே இடத்தில் அதே இடத்தில் அதே இடத்தில் உன்னை கர்த்தர் மறுபடியும் மகிமைப்படுத்துகிறார். உன்னை அதே இடத்தில் அதே இடத்தில் உன்னை அதே இடத்தில் கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். அதே இடத்தில் அதே இடத்தில் அதே இடத்தில் ஒரு மகிமை, அதே இடத்தில் ஒரு மகிமை, அதே இடத்தில் ஒரு மகிமை. நல்ல கைகளை தட்டலாம். எந்த கலிலியா பிடிக்கலன்னு சொன்னாங்களோ, எந்த கலிலியா மகிமை இழந்ததோ, எந்த கலிலியா கன இழந்ததோ, அதே இடத்தில் கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துகிறார். துதிங்க 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 பார்க்கலாம். உன்னை அதே இடத்தில் மகிமைப்படுத்துகிறார். உன்னை அதே இடத்தில் மகிமைப்படுத்துகிறார். உன்னை அதே இடத்தில் மகிமைப்படுத்துகிறார். ஆமா சகோதரி, உன்னை அதே இடத்தில் கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். உன்னை அதே இடத்தில் கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். உன்னை அதே இடத்தில் கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். மகிமை உண்டாகிறது, மகிமை உண்டாகிறது. மகிமைப்படுத்துகிறார், மகிமைப்படுத்துகிறார். சில பேர் ஓ ராபல் சஃபட்டரலதியா, எந்த கலிலியா மகிமை இல்லை என்று சொன்னதோ, எந்த கலிலியா பிடிக்கவில்லை என்று சொன்னதோ, எந்த கலிலியா காபூல் நாடு என்று சொன்னதோ, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அதே கலிலேயாவை கர்த்தர் பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவார். ஓ ராபல் சஃபட்டரலதியா, உன் பழையவைகள் உடைகிறது, பழையவைகள் உடைகிறது, பழையவைகள் உடைகிறது. இப்ப ஆராதிக்க ஆராதிக்க, இப்ப கையை தட்ட தட்ட தட்ட, சகோதரியே உன் பழையது உடைகிறது. உன் பழைய பேர் உடைகிறது, பழைய பேர் உடைகிறது, பழைய வல்லமை உடைகிறது. நீ பழையவைகள் உடைகிறது, பழையது உடைகிறது. இனி நீ காபூல் அல்ல, இனி நீ காபூல் அல்ல, இனி பிடிக்காதவன் அல்ல, இனி தரித்திரம் அல்ல. உன் வாழ்க்கையில பழையவைகள் உடைகிறது. வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பாலை முறித்து, மறைவிடத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை இந்த ராத்திரி கட்ட வைக்கிறார். பழையவை ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின, புதிதாயின. பெற்றுக்கொள்ள அதிகாரத்தை, பெற்றுக்கொள்ள அபிஷேகத்தை இந்த ராத்திரி, இந்த ராத்திரி. உன்னை யாரு பிடிக்கலன்னு சொன்னாங்க, உன்னை யாரு காபூல் என்று சொன்னாங்க, கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். இதே கலிலேயாவை கர்த்தர் பிற்காலத்தில் மகிமை உனக்கு விரோதமாய் எழும்பின ஆவிகள், ஆயுதங்கள் வாய்க்காதே போகிறது. சிலது உடைகிறது இந்த ராத்திரி, சிலது உடைகிறது. அதே இடத்தில் மகிமைப்படுத்துகிறார், அதே இடத்தில் மகிமைப்படுத்துகிறார். உன்னை அதே இடத்தில் மகிமைப்படுத்துகிறார். எங்க வெக்கப்பட்டியோ, எங்க தலகுனிஞ்சியோ, எங்க துரத்தப்பட்டாயோ, எங்க வேலையில அவமானப்படுத்தினாங்களோ, எங்க வீடு கட்ட முடியாது என்று சொன்னாங்களோ, எங்க குடியிருக்க கூடாது என்று சொன்னாங்களோ, வீடு கட்டுகிறவன் எந்த கல் ஆகாது என்று சொன்னாங்களோ, அதே கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறவர். எந்த தாவீது இந்த பந்தியில இருக்க கூடாது என்று சொன்னானோ, அதே தாவீதை பந்தியில கொண்டு வந்தவர். எந்த இடத்தில் தகுதி இல்லை என்று மனிதன் தூஷணமாய் துரத்தினானோ, அதே இடத்தில் ஜீசஸ், அதே இடத்தில், அதே இடத்தில் என் ஆவி ஏவப்பட்டு நான் பிரசங்கிக்கிறேன், என் ஆவி ஏவப்பட்டு நான் பேசுகிறேன். அதே இடத்தில் மகிமையை வைக்கிறார், அதே இடத்தில் மகிமை வைக்கிறார். எந்த கண்கள் காபூல் என்று கண்டதோ, எந்த வாய் காபூல் என்று உரைத்ததோ, எந்த பார்வை இது தேவையில்லை என்று உதாசீனப்படுத்தினதோ, கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை அதே இடத்தில் நான் மகிமைப்படுத்துவேன். O rahas mato safato rama
நகாஸ் பெற்றேரல்லவே. ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி கொள்ளலாம். ஏதோ ஒன்று இந்த ராத்திரி கிரியை செய்ய போகிற இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆமா சகோதரி, இந்த ராத்திரி உன்னை அதே இடத்தில் மகிமைப்படுத்துகிறார். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், மனுஷன் பெயரை பார்க்கிறான், மனுஷன் பணத்தை பார்க்கிறான், மனுஷன் செல்வாக்கை பார்க்கிறான், மனிதன் தகுதியை பார்க்கிறான், மனிதன் பெரிய நாமங்களை பார்க்கிறான். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மனிதன் பார்க்கிறபடி நான் பாரு. மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆமா கலிலேயா, மனிதன் உன்னை முகத்தை பார்த்தான், மேலான தோற்றத்தை பார்த்தான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், கலிலேயாவே, ஈராம் பார்க்கிற வண்ணமாய் நான் உன்னை பார்க்கல. நான் சொல்லுகிறேன், உன்னை அதே இடத்தில் மீண்டும் நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். உன்னை மகிமைப்படுத்துவேன். கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹி ஆராதனை. எங்கும் நிறைந்த ஆராதனை. எங்கள் நீதியே, எங்கள் நீதியே யெகோவா சிற்கேனு. ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான். சொல்லுங்க, ஆராதனை. துதிங்க, துதிங்க, துதிங்கள். ஆராதனை இயேசுவே. அப்பா, அப்பா உங்களுக்கு தான். சொல்லுங்க, ராஜாவும் மாளிகையில், ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். ஓ ஜீசே, சொல்லுங்க, ராஜாவும் மாளிகையில், ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரங்கள், எல்லா துயரம் மறந்திருப்பேன். எல்லாவற்றையும் மறந்து ஆராதிப்போம். துதித்து மகிழ்ந்திருப்பேன். எத்தனை பேர் காபூல் என்று சொன்னார்கள், எத்தனை பேர் பிடிக்கவில்லை. துயரம் மறந்திருப்பேன். இன்னொரு விசேஷம், உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். துதித்து ஓ ராபாட ஷபாலதூர். எத்தனை நிராகரிப்புகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை வேதனையான தூஷண நாமங்கள், எத்தனை பாடுகள் நடுவில் பிரவேசிக்கிற சபையே, எல்லாவற்றையும் மறந்து விடு. எல்லா உபத்திரவங்களை தூக்கி எறிந்து விடு. ஈராம் வந்தது உண்மைதான், விரோதித்தது உண்மைதான், பிடிக்கவில்லை என்று சொன்னது உண்மைதான், காபூல் நாடு என்று சொன்னது உண்மைதான். ஆனா இந்த ராத்திரியில சொல்லுவோமா, எல்லா துயரங்களை மறந்து உம்முடைய மாளிகையில நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா உபத்திரவத்தை மறந்து உம்மையே நாங்கள் சேவிக்கிறோம் ஐயா. உம்மை துதித்து நாங்கள் மகிழ்ந்திருப்போம். எல்லா துயர சொல்லுவோமா, ராஜா உம்மாளிகையில்
Orabada Shabada Naspata Ragas Peto Rabaladias Menadura Baladura Jesus, நீ ஆராதிக்க தேவனுடைய கண்கள் உம்மால நிழலிடுகிறது. உம்மை துதித்து உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. Hallelujah, Hallelujah, Hallelujah. பரலோக தேவனுடைய பார்வை இந்த கலிலேயாவை நோக்கி சொன்னது, உன்னை அதே இடத்தில் நான் மறுபடியும் மகிமைப்படுத்துவேன், உன்னை அதே இடத்தில் நான் மறுபடியும் மகிமைப்படுத்துவேன். கர்த்தர் இந்த சபையை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இந்த பட்டணத்தில் நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், இந்த தேசத்தில் நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், நிராகரிக்க கூட்டத்தின் நடுவில் நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், உனக்கு விரோதமாய் எழும்பின ஜனங்களின் நடுவில் நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். எத்தனை ஈராம் எழும்பினாலும், எத்தனை தூஷணங்கள் வந்தாலும், எத்தனை நிராகரிப்புகள் வந்தாலும், கர்த்தர் இந்த முதல் நாள் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், அதே கலிலேயாவை பிற்காலத்தில் நான் மகிமைப்படுத்துவேன். கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்த போகிறார், இந்த சபையை மகிமைப்படுத்த போகிறார், இந்த ஊழியத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறார். உங்கள் வீட்டை மகிமைப்படுத்துவார், உங்கள் தொழிலை மகிமைப்படுத்துவார், நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் தேவன் மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்தாமன்னு சொல்ல முடியும்? கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா. இப்ப ஜெபத்தோடு கவனியுங்கள். இப்படி கனம் இழந்த, மகிமை இழந்த, எல்லாராலும் தூஷிக்கப்பட்டு காபூல் நாடு எனப்பட்டு இந்த உலகத்தில் ஆகாது என்று தூக்கி எறியப்பட்ட கலிலேயாவை பார்த்து தேவ வார்த்தை வந்தது, கலிலேயாவே மனிதன் பார்க்கிறபடி நான் பாரு, மனிதன் முகத்தை பார்க்கிறான், நான் ஆழங்களை பார்க்கிறவர். நான் சொல்லுகிறேன், உலகம் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நான் உலகம் உன்னை பிடிக்கிறவனாய் மாற்றப் போகிறேன். இந்த உலகம் உன்னை தள்ளினது என்றால் உன்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற, இந்த உலகம் உன்னை ஆகாது என்று துரத்தினால் இந்த உலகத்துக்கு தேவைப்படுகிறவனாய் நான் உன்னை பிரயோஜனப்படுத்துவேன் என்று அதே கலிலேயாவை தேவன் மகிமைப்படுத்துவேன் என்று அவர் தீர்க்கதரிசனமாய் எழுதி வைத்தார். அல்லேலூயா. இப்ப ஜெபத்தோடு கவனியுங்கள். இந்த வார்த்தைகள் எழுதி கிட்டத்தட்ட 900 வருஷம் கழிச்சு இயேசு பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. எத்தனை வருஷம் கழிச்சு? சத்தமா சொல்லுங்க. எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாரு? 900 வருஷம் கழிச்சு வந்த இயேசு 30 வருடம் பரிசுத்த பிதாவானவர் இயேசுவை மறைத்து வைக்கிறார். 30 வருடம் பரிசுத்த வேதம் இயேசுவை மறைத்து வைக்கிறது. 30 வருடம் பரிசுத்த ஆவியானவர் இறங்காமல், புறாவின் ரூபத்தை காண்பிக்காமல், இவரை வெளிப்படுத்தாமல் 30 வருடம் ஆவியானவர் இவரை மறைத்து வைக்கிறார். இப்ப 30 வருடம் முடிந்தவுடனே பிதாவாகிய தேவன் பார்த்தாரு, ஏற்ற நேரம் வந்து விட்டது, ஏற்ற காலம் வந்து விட்டது. பரிசுத்த ஆவியானவர் பார்த்தாரு, புறாவை போல இறங்குகிற காலம் வந்து விட்டது. பரிசுத்த வேதம் இப்ப 30 வருடம் கழித்து முதலாய் இயேசுவை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று பரிசுத்த வேதம் எப்படி தெரியுமா இயேசுவை அறிமுகப்படுத்துகிறது? வாசிக்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம். மத்தேயு 3:13. அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்கள், இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். சொல்லுங்கள், இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே ஞானஸ்நானம் எடுக்க வந்தார். இயேசு எங்க இருந்து வருகிறார்? கலிலேயா. சொல்லுங்க, எங்க இருந்து வருகிறார்?
சத்தமா சொல்லுங்க, எங்கிருந்து வருகிறார்? இப்ப நான் கேட்கிறேன், இந்த பட்டணத்தில் சமாரியா இருக்கிறது, ஒலிவமலை இருக்கிறது, ரபிகள் வாழுகிற இடம் இருக்கிறது, யூதர்கள் இருக்கிற இடங்கள் இருக்கிறது, பரிசேயர்கள் சதுசேயர்கள் வாழுகிற சொகுசான மகிமையான இடங்கள் இருக்கும் பொழுது ஏன் ஆண்டவர் கனம் இழந்த மகிமை இழந்த ஒரு சாதாரண புறஜாதிகள் தங்குற மீனவர்கள் தங்குற இந்த கலிலேயாவை விட்டு ஏன் வந்தார் என்று யாராலும் இயேசுவை பார்த்து ஏன் உங்களுடைய முதல் அறிமுகம் இந்த கலிலேயாவில் விட்டு ஆரம்பிக்கிறது என்று கேட்டார். இயேசு இப்படி சொல்லுவார், 900 வருடத்துக்கு முன்பதாய் இந்த கலிலேயாவுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் எழுதி வைத்து என்ன தெரியுமா? பிற்காலத்திலே இதே கலிலேயாவை நான் மகிமைப்படுத்த போகிறேன். எந்த கலிலேயா மகிமை இழந்ததோ, எந்த கலிலேயா கனம் இழந்ததோ, எந்த கலிலேயா காபூல் நாடு எனப்பட்டதோ, அந்த பெயரை உடைக்கிறதற்காக, அந்த நாமத்தை அழிப்பதற்காக, ஓ சத்துருவின் வல்லமை முறிப்பதற்காக இயேசுவுடைய முதல் அறிமுகமே கலிலேயாவில் ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா! நல்ல கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா! இயேசுவுடைய முதல் அறிமுகம் எங்க நடக்குது? கலிலேயா. இப்போ இவர் கலிலேயாவை விட்டு ஞானஸ்நானம் எடுக்க வந்தா வானம் பிறக்கிறது, பிதாவாகிய தேவனுடைய சத்தம் வெளிப்படுகிறது, ஆவியானவர் புறாவை போல ஊற்றப்படுகிறார், மகிமையானது நடக்கிறது. ஓ வனாந்திரத்தில் இருக்கிறார், 40 நாள் உபவாசம் இருக்கிறார், பிசாசு வருகிறார், சோதனை இயேசு ஜெயித்தார். ஒரு தேவ தூதர்கள் பணிவிடை செய்கிறார்கள். இப்ப இது எல்லாம் நடந்த உடனே இயேசுவுக்கு ஆசை வருகிறது. பிசாசை ஜெயித்த பின்பதாக நான் எங்க தெரியுமா போவேன்? வானம் திறந்த உடனே நான் எங்க தெரியுமா போக போறேன்? பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்த உடனே எங்க தெரியுமா போறேன்? இப்ப இயேசுவுக்கு ஆசை வருகிறது. இது எல்லாவற்றை கண்ட இயேசு இப்ப ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஆசை. பிசாசை ஜெயித்த உடனே இப்பொழுது வாசிக்கலாம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்கள். 11 வாசிங்கள். எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமாய் வாசிங்கள். பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் கடற்கரை அருகான வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள செபுலோன் நப்தலி நாடு ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண திசையில இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அல்லேலூயா! கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். பிசாசை ஜெயித்த இயேசு வானம் திறந்த உடனே, தேவ தூதர்கள் பணிவிடை செய்த உடனே அவருக்கு ஒரு வைராக்கியம் வருகிறது. என்னுடைய முதல் ஊழியமே கலிலேயாவில் கால் வைக்கிறேன் என்று கலிலேயாவில் கால வைக்கிறார். இருளை இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண பயங்கள் ஓடுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படி இயேசுடைய முதல் ஊழியம் எங்க நடக்குது? எங்க நடக்குது? சத்தமா சொல்லுங்க, எங்க நடக்குது? நான் கேட்கிறேன், இயேசுவுடைய முதல் அறிமுகம் எங்க? இயேசுவுடைய முதல் ஊழியம் எங்க? இப்ப கலிலேயாவை பார்த்த இயேசுவுக்கு ஆசை வருகிறது. நான் 3 வருஷம் இந்த பூமியில ஊழியம் செய்வேன். 3 வருஷத்துக்கு பின்பதாக 12 சீசர்களை கொண்டு உலகத்தை கலக்க வேண்டும் என்று அவர் சீசர்கள் மேல தரிசனம் வைக்க தொடங்கினார். எனக்கு தேவை சீசர்கள் என்று இயேசுவானவர் சீசர்களை தேடும் பொழுது 18வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்கள். வேற யாரையோ தேடவில்லை. 12 சீசர்கள் வேண்டும் என்று நினைத்த இயேசு, வாசிங்க
நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இயேசு கலிலேயா கடல் ஓரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரனாகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரர் அந்திரேயாவும் கடல் வலை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களை கண்டு என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷன் பிடிக்கிறவனாக்குவேன் என்றார். அடுத்த வசனம், யோவான் யாக்கோபை கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. ஜெபத்தோடு கவனிங்கள். இப்ப சீசர்கள் வேண்டும் என்று இயேசு நினைக்கும் பொழுது பெரிய கனமான ஸ்தானத்திலிருந்து அவர் சீசரை தெரிந்து கொள்ளாமல் கலிலேய கடல் ஓரமாய் இருக்கிற கலிலேய மனிதர்களை அவர் சீசனாய் மாற்றினார். அல்லேலூயா. இப்ப நான் கேட்கிறேன், இயேசுவுடைய முதல் சீசர்கள் யாரு? சத்தமா யாரு? மறுபடியும் கேட்கிறேன், இயேசுவுடைய முதல் அறிமுகம் எங்க? இயேசுவுடைய முதல் ஊழியம் எங்க? இயேசுவுடைய முதல் சீசர்கள் எங்க? இப்ப 23ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிங்கள். கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து முதலாய் உபதேசித்தது கலிலேயா. வாசிங்கள். பிரசங்கித்ததும் கலிலேயா, வியாதிகளையும் நோய்களையும் சொஸ்தமாக்கினதும் கலிலேயா. அல்லேலூயா. அப்போ நான் மறுபடியும் சொல்லுகிறேன், முதலாவது பிரசங்கித்தது கலிலேயா, முதலாவது உபதேசித்தது கலிலேயா, வியாதியை சுகமாக்கினது கலிலேயா, பிசாசுகளை துரத்தினது கலிலேயா, தேவ திட்டம் நிறைவேறினதும் கலிலேயா. அல்லேலூயா. இப்ப நான் இப்படி சொல்றேன், ஏசப்பா முதல் அற்புதத்தை எங்க செஞ்சாரு? என்ன அற்புதம் செஞ்சாரு? அது விட்டுருங்க, தண்ணீரை. ஏசப்பா முதல் அற்புதம் என்ன அற்புதம்? தண்ணீரை. சத்தமா தான் சொல்லுங்க. என்ன அற்புதம்? தண்ணீரை. அது எந்த ஊர்ல நடந்தது? கானா ஊர் எங்க இருக்கு? யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். கலிலேயாவிலே இயேசு அவர் தண்ணீரை திராட்சரசமாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? அப்ப இயேசுவுடைய முதல் அற்புதம் எங்க தான் நடக்குது? என்ன அற்புதம்? தண்ணீரை. என்ன பண்ற? தண்ணீரை. இப்ப எனக்கு ஒரு கேள்வி, ஏசப்பட கேட்ட, ஆண்டவரே ஏன் தண்ணீரை திராட்சரசமாக்கணும்? அது முதல் அற்புதத்தை ஏன் கலிலேயாவில் செய்யணும்? என்ன அற்புதம் செஞ்சார்? தண்ணீரை. இப்ப எனக்குள்ள ஒரு கேள்வி, ஏன் தண்ணீரை அவர் திராட்சரசமாக்கணும்? அது முதல் அற்புதத்தை செய்யணும், அது கலிலேயாவில் செய்யணும், ஏன் அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த தண்ணீரை நல்லா கவனிங்கள். இந்த தண்ணிக்கு என்ன கலர்? நிறம். நிறம் வெள்ளை. லைட்டை பாருங்க. அப்ப இந்த தண்ணிக்கு என்ன கலரு? கலரு இல்ல. சொல்லுங்க, நிறம் இல்ல. இந்த தண்ணிக்கு என்ன டேஸ்ட்? என்ன டேஸ்ட்? இனிப்பா இருக்குமா? கசப்பா இருக்குமா? ஸ்வீட்டா இருக்குமா? இது என்ன டேஸ்டா இருக்கும்? விஞ்ஞானிகள் சொல்றாங்க, உலகத்திலே அதிக சுவையானது தண்ணி தானா. தாகமா இருக்கும்போது குடிச்சா அப்ப அது அவ்வளவு டேஸ்டா இருக்கும்ல. அப்ப என்ன டேஸ்ட்னு சொல்லுவோம்? டேஸ்ட் இல்ல. ஆமா தானே? அப்ப இந்த தண்ணிக்கு டேஸ்ட் இருக்கா? சுவை இருக்கா? இல்ல. இந்த தண்ணிக்கு மதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா மதிப்பு இல்ல. ஏன்னா 3 பக்கமும் தண்ணி தான் இருக்கு, ஒரு பக்கம் தான் பூமி இருக்கு. வானம் திறந்தா தண்ணி, பூமியை தோண்டுனா. அப்ப தண்ணிக்கு மதிப்பு இருக்கா? தண்ணியை தங்கத்தை வாங்குற மாதிரி வாங்குறோமா? இல்ல. அப்ப தண்ணிக்கு என்ன இல்ல? நிறம் இல்லை, சுவை இல்லை, மதிப்பில்லை. சொல்லுங்க, தண்ணிக்கு என்ன இல்லை? நிறம் இல்லை, சுவை இல்லை. இன்னொரு முறை சொல்லுங்க, நிறம் இல்லை, சுவை இல்லை, மதிப்பும் இல்லை. இப்ப ஆண்டவர் இந்த தண்ணீரை பார்க்கிறாரு, அங்க கலிலேயாவில் பார்க்கிறாரு. கலிலேயாவே, இந்த தண்ணிக்கு நிறம் இல்லை, உனக்கும் நிறம் இல்லை தானே? இந்த தண்ணிக்கு சுவை இல்லை, உனக்கும் சுவை இல்லை தானே? இந்த தண்ணிக்கு மதிப்பு இல்லை, உனக்கும் மதிப்பு இல்லை தானே? ஏன் தெரியுமா தண்ணீரை திராட்சரசமாக்கினார்? அது கலிலேயாவை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது அடையாளத்திற்காக, முன் மகிமைக்காக, முன் குறிப்புக்காக இந்த தண்ணீரை திராட்சரசமாய்
மாற்றினார். நான் சொல்லுகிறேன், இந்த தண்ணிக்கு நிறமில்லை, இந்த தண்ணிக்கு சுவை இல்லை, இந்த தண்ணிக்கு மதிப்பில்லை. ஆனா திராட்சரசத்திற்கு நிறம் உண்டு, சுவை உண்டு, மதிப்பும் உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப ஆண்டவர் ஏன் இந்த தண்ணீரை திராட்சரசமாக்கினார் என்றால், இந்த கலிலேயாவும் நிறமில்லாம, சுவை இல்லாம, மதிப்பில்லாம இருக்கு. இதே கலிலேயாவை நிறமுள்ள கலிலேயாவாய், சுவை உள்ள கலிலேயாவாய், மதிப்புடைய கலிலேயாவாய் மாற்றுவேன் என்பது அடையாளத்திற்காக நிறமில்லாத, சுவை இல்லாத தண்ணீரை நிறமுள்ள, சுவையுள்ள, மதிப்புள்ள திராட்சரசமாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. எத்தனை பேரை கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? நல்ல தேவனை கைகளை உயர்த்தி மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிற நிறம், சுவை, மதிப்பில்லாத உங்களை இந்த ராத்திரி தேவன் திராட்சரசமாய் மாற்றி தேவன் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? இப்ப ஜெபத்தோட கவனிங்க. இந்த தண்ணீர் திராட்சரசமாவதுக்கு முன்னாடி வெளியே வைக்கப்பட்டது. சொல்லுங்க, எங்க இருந்தது? அப்போ இயேசு தண்ணீரை பார்த்து கேட்டிருக்கலாம், ஏன் வெளியே நிக்கிற? அப்ப இந்த தண்ணீர் சொல்லும், ஆண்டவரே திராட்சரசம் தான் உள்ள போகணும், எனக்கு தகுதி இல்லை, நான் தண்ணீரா இருக்கிறேன், எனக்கு தகுதி இல்லாததுனால நான் உள்ளர போக முடியல. சொல்லுங்க, தகுதி இல்லாததுனால. நமக்கும் என்ன ஆசை? சில இடத்துல உள்ளர போகணும் என்ற ஆசை, அந்த வேலைக்குள்ள போகணும் என்ற ஆசை, அந்த கிராமத்துக்குள்ள போகணும் என்ற ஆசை, இந்த பிசாசை துரத்த வேண்டும் என்ற ஆசை, இந்த வியாதிகளை சுகமாக்க வேண்டும் என்ற ஆசை, பெரிய பெரிய பலிப்பிடத்தில் நிற்க வேண்டும் என்ற ஆசை, பெரிய கூட்டத்தின் நடுவில் பாட வேண்டும் என்ற ஆசை. நமக்கு எல்லாருக்கும் ஆசை, நான் உள்ளர போன ஆண்டவரே, நான் உள்ளர போன ஆண்டவரே. இப்ப இந்த தண்ணி சொல்லுது, எனக்கு தகுதி இல்லாததுனால என்னால உள்ள போக முடியல. நான் பார்க்கிறேன், ஆனா உள்ள போக முடியல. அந்த வேலைக்கு போகணும் என்ற ஆசை, ஆனா என்னால போக முடியல. அங்க வீடு கட்டணும் என்ற ஆசை, ஆனா என்னால கட்ட முடியல. அங்க உள்ளர போகணும் என்ற ஆசை, ஆனா இந்த உலகம் உனக்கு என்ன தகுதி இருக்கு? திறமை இருக்கா? தாளந்து இருக்கா? தகுதி இருக்கா? தகுதி இருக்கிறதா உள்ளர போகணும் என்று இந்த தண்ணீரை வெளியே வைத்தது. இப்ப கர்த்தர் பார்க்கிறாரு, உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி தானே உன்னை வெளியே வச்சாங்க. நான் உன்னை தகுதிப்படுத்துகிறேன். நீ தண்ணீர் அல்ல, நீ திராட்சரசம் என்று தண்ணீரை திராட்சரசமாக்கின உடனே யாரெல்லாம் வெளியவே வச்சாங்களோ அந்த அந்த தண்ணீரானது திராட்சரசமாய் மாற மாற அவோ உள்ள கர்த்தர் கொண்டு போனார். பந்திக்குள்ள கர்த்தர் வச்சாரு. கனமான நபருக்கு முன்பதாக இந்த தண்ணீர் ஊற்றப்பட்ட உடனே அது திராட்சரசமாய் மாறிற்று. இயேசுவின் நாமத்தில் நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், எங்க போக தகுதி இல்லை என்று இந்த உலகம் உன்னை வெளியவே வச்சதோ அந்த தகுதியை கர்த்தர் இந்த ராத்திரி உனக்கு தருகிறார். நீ வெளியே இருந்தது போதும், நீ வெளியே இருந்தது போதும், நீ வெளியே இருந்தது போதும். நீ இந்த உள்ளவா, உள்ளவா, உள்ள கொண்டு போகிறார். உன்னை உள்ள கொண்டு போகிறார். ஊழியத்துக்குள்ள கொண்டு போகிறார். போக முடியாத, தடுத்து நிறுத்தின, தகுதி இல்லை என்று சொன்ன அந்த இடத்துக்குள்ள சிலரை கர்த்தர் கொண்டு போகிறார். உள்ள போகிறார். உள்ள 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 நல்ல கைகளை தட்டி தேவனே ஸ்தோத்திரம் பண்ணலாம். சில உள்ள கொண்டு போகிறார். ஓ நன்றி நன்றி நன்றி. இந்த ஊழியத்தை செய்வதற்கு உனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாங்கல்ல, நான் உன்னை தகுதிப்படுத்துகிறேன். நீ உள்ள போ, உள்ள போ, உள்ள போ. உன்னை உள்ள போகிறார். இதோ உனக்கு வல்லமை தருகிறார், வரங்களை தருகிறார், சுகமாக்குற அதிகாரத்தை தருகிறார், பிசாசுகள் மேல் அதிகாரத்தை தருகிறார். அந்த கிராமத்துக்குள்ள போ. உள்ள 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 நல்ல கைகளை தட்ட தட்ட தட்ட. வெளியே நின்ற உன்னை, வெளியே துரத்தின உன்னை, வெளியே நிக்க வச்ச உங்களை கர்த்தர் உள்ள. ஓ ரபா லதுரல பலதியா. நீ தண்ணீர் அல்ல, நீ திராட்சரசம், நீ திராட்சரசம். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ரபலதியா பிராட்டாரலதியா ரகடகடகடா. நீ தண்ணீரா இருக்கிற வரைக்கும் நான் வெளியே, நீ திராட்சரசமாய் மாறினா நீ உள்ள. இதோ அபிஷேகம் இறங்கி வரட்டும், அந்த அக்கினி இறங்கி வரட்டும். திராட்சை ரசத்தின் வல்லமை. ஓ ரபல தூரல பலபல அகடகடகடகடகடா. ஒரு மறுரூபம், ஒரு மறுரூபம், ஒரு மறுரூபம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாற்றம் நடக்கிறது. ஓ
எந்த தகுதியை சொல்லி உங்களை வெளியே வச்சாங்களோ கர்த்தர் உள்ள இந்த கிராமத்துக்குள்ள நீ வரக்கூடாது, இந்த கிராமத்துக்குள்ள நீ ஊழியம் செய்யக்கூடாது. கர்த்தர் அந்த தகுதியை தருகிறார். இதோ வரங்களை தருகிற, அபிஷேகத்தை தருகிற, உன்னை உள்ளர கூப்பிடுவார்கள். போ உள்ள 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 என் ஆவி ஏவப்பட்டு நான் பிரசங்கிக்கிற உள்ள சிலர உள்ளர 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 ரபால தூரால கடலாதியா. எந்த கைகள் தடுத்ததோ, எந்த வாய்கள் தடுத்ததோ அதே கைகள் உன்னை உள்ள கொண்டு போகிறது. உன்னை தகுதிப்படுத்துகிறார், உன்னை தகுதிப்படுத்துகிறார். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். உரபால சஃபடோஸ் மனா அகடகடகடகட பிராட்டாராதி அகதமன மன சபடலதியா. நல்ல எல்லாரும் கண்களை மூடலாம், எல்லாரும் கண்களை மூடலாம், எல்லாரும் கண்களை மூடலாம். உள்ள கொண்டு போகிறார், உள்ள கொண்டு போகிறார். நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன், நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். வெளியே இருக்கிற ஒரு செடியை ஒரு தோட்டக்காரர் அதை பிடுங்கி தன் தோட்டத்தில் நடுகிறார், தன் தோட்டத்தில் நடுகிறார், தன் தோட்டத்தில் நடுகிறார். அர்த்தம் அர்த்தம் கிளை சபைகள் உண்டாகிறது, கிளை சபைகள் வழிகளை திறக்கிறார். உன்னை உள்ள சிலரை உள்ளர கொண்டு போகிறார், இந்த ஊழியத்தை உள்ளர கொண்டு போகிறார். எல்லாரும் துதிங்க, எல்லாரும் துதிங்க, எல்லாரும் கண்ணை மூடணும், யாரும் கண்ணை திறக்க கூடாது. எல்லாரும் கண்களை மூடி ஆராதிங்க பார்க்கலாம், எல்லாரும் கண்களை மூடி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். சிலரை உள்ளர தேவாவியானவர் கொண்டு போய் தேவ திட்டத்தை தேவன் மகிமைப்படுத்துவார். ஓ ராபால ஷாஃபடூஸ் மனதியாஸ் பெரலதியா. Jesus, 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 Jesus. O rahaspatos faradada la mana mana. Hallelujah. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? இப்போ இந்த திராட்சை ரசத்தை எல்லாரும் குடித்த உடனே அந்த மணவாளனை பார்த்து சொல்லுகிறார், நாங்கள் எத்தனையோ திருமண வீட்டுக்கு போயிருக்கிறோம், எல்லா திருமண வீட்டுல முந்தி நல்ல திராட்சரசத்தை தந்து பின்னாடி போக போக ருசி குறைந்து விடும். ஆனா இங்க நான் பார்க்கிற முந்தி இருந்த திராட்சரசத்தை விட பிந்தி இருக்கிற இந்த திராட்சரசம் ருசி அதிகமா இருந்தது, ருசி அதிகமா இருந்தது. அர்த்தம், யாரு தகுதி இல்லை என்று சொன்னாங்களோ அங்கே கர்த்தர் தகுதியை உண்டாக்கினார். அது எல்லாருடைய பார்வையில் ருசி அதிகமாய் மாறினது. கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், இனி நீ ருசி அதிகம். அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்லி தேவனை மகிமைப்படுத்த முடியும்? அல்லேலூயா. இதுவரைக்கும் ருசித்தவங்க புதிய ருசியை பார்க்கிறாங்க. இந்த குடும்பம் ருசி அதிகமா இருக்கு, இந்த திருச்சபை ருசி அதிகமா இருக்கு, இவர்கள் ஆராதித்தா ருசி அதிகமா இருக்கு, இவர்கள் பிரசங்கித்தா ருசி அதிகமா இருக்கு. எத்தனையோ சபைகளுக்கு போயிருக்கிற, ஆனா இந்த சபை ருசி அதிகமா இருக்கு. எத்தனையோ ஊழியத்தை போயிருக்கிறோம், இந்த ஊழியம் ருசி அதிகமா இருக்கு. முந்தி இருந்த திராட்சரசத்தை விட பிந்தின பார்க்கிற அனுபவிக்கிற இது ருசி அதிகம். அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? அப்போ ஏசப்பா செஞ்ச முதல் அற்புதம் எங்க செஞ்சாரு? கலிலேயா. சொல்லுங்க, எங்க செஞ்சாரு? எனக்கு நேரமில்லை, ஜெபத்தோடு கவனிங்கள். இப்ப இயேசு மரித்தார், பாடுபட்டார், சிலுவை சுமந்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு மகதேனாள் மரியாளுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், நான் உயிரோடு எழுந்தேன் என்று பேதுருவுக்கும் மற்ற சீசர்களுக்கு போய் சொல் என்று சொன்னவர் இப்படி சொல்லுகிறார். எங்கே சந்திப்போம் என்று எல்லாருக்குள்ள கேள்வி வரும் பொழுது இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு முன்னே எங்க போவேன்? கலிலேயா போவேன். உங்களுக்கு முன்னே எங்க போவேன்?
ஜெபத்தோடு கவனிங்கள். உயிரோடு எழுந்த இயேசு, உயிர்த்தெழுந்த வல்லமையோடு இயேசுவுக்கு ஒரு ஆசை வருகிறது. உயிரோடு எழுந்த இந்த வல்லமையோடு எனக்கு ஒரு இடத்துக்கு போகணும். என்ன இடம் தெரியுமா? எந்த இடத்தை காபூல் நாடு என்று சொன்னானோ, எந்த இடத்தை பிடிக்கவில்லை என்று சொன்னானோ, உயிரோடு எழுந்த நான் முதலாவது அந்த இடத்துல என் காலை வைக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. உயிரோடு எழுந்த இயேசு முதலாவது நடந்தது எங்க? சொல்லுங்க, எங்க? அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. 40 நாள் தன்னை உயிர் உள்ளவராய் காண்பித்த இயேசு இப்ப பரலோக ராஜ்யத்தில் பிதாவின் வலது பாரிசத்தில் அமர வேண்டும் என்று ஏற்ற நேரம் வரும் பொழுது இயேசு என்ன தெரியுமா செய்தார்? வாசிக்கலாம். மத்தேயு கடைசி அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனம், 28, 16. எல்லாரும் சேர்ந்து 11 சீசர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அல்லேலூயா. கடைசி பரலோக ராஜ்யத்தில் போக வேண்டும் என்று ஏற்ற நேரம் வரும் பொழுது இயேசு வேற எங்கேயோ போகவில்லை. இயேசு என்ன தெரியுமா சொல்லுகிறார்? 11 சீசர்களையும் கலிலேயாவுக்குள்ள கொண்டு வர சொல்லி எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாய் இயேசு வானத்துக்கு ஏறினது கலிலேயா. அல்லேலூயா. அவர் பரலோக ராஜ்யத்தில் ஏறின இடம் எந்த இடம்? எங்க? ஒரு தேவ தூதன் தோன்றி சொல்லுகிறார், கலிலேய மனுஷர்களே, எப்படி உங்க கண்களுக்கு முன்பதாய் இயேசு வானத்துக்கு ஏறினாரோ அதே இயேசு வெள்ளாடை அணிந்து தூத சேனைகளோடு ராஜாத்தி ராஜாவாய் மீண்டும் வருவார் என்று வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டதும் கலிலேயா. மாரநாதா, இயேசு சீக்கிரமாய் வாரும் என்று இதுவரைக்கும் காண்பிக்கப்படுகிறோமே, இதுவரைக்கும் கதறுகிறோமோ, அந்த வாக்குத்தத்தம் எழுதப்பட்டது கலிலேயா. அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. ஏசப்பாவுடைய முதல் அறிமுகம் எங்க? ஏசப்பா முதல் ஊழியம் எங்க? முதல் பிரசங்கம், முதல் உபதேசம், முதல் சுகமாக்கினது, முதலாவது அற்புதம் செஞ்சது, தண்ணீரை திராட்சரசமாக்கினது, உயிரோடு எழுந்த இயேசு நடந்தது, பரலோக ராஜ்யத்துக்கு ஏறினது, மீண்டும் வருவேன் என்று சொன்னது. இப்படி இயேசு இந்த கலிலேயாவை மகிமைப்படுத்துவதற்காக இந்த கலிலேயாவில் உலாவி உலாவி எந்த அளவுக்கு கலிலேயாவை மகிமைப்படுத்த முடிந்ததோ அந்த அளவுக்கு தேவன் கலிலேயாவை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. ஒரே ஒன்று சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். இந்த கலிலேயா இவ்வளவு மகிமை அடைவதற்கு யார் காரணம்? ஈரம் சொன்னா உன்னை எனக்கு. அப்போ நம்மை தூசிக்கிறவனுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்மை எதிர்க்கிறவனுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்துருக்களுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யாரோ ஒருவர் நம்மை பிடிக்கவில்லை என்று சொன்னா அது நினைவில் வைக்கிறவர் அல்ல, அதில் மனதில் வைத்து அதே கூட்டத்தின் நடுவில் நம்மை மகிமைப்படுத்துகிற தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு தான் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதிகமாய் உடைக்கப்பட்டீங்களா? அதிகமாய் சத்துருக்கள் பெருகினாங்களா? அதிகமாய் பிடிக்கவென்ற வார்த்தைகள் புறப்பட்டதா? அதிகமான ஈராம்கள் புறப்பட்டு வந்தார்களா? அதிகமாய் நொறுக்கப்பட்டீங்களா? உங்களை தான் பரலோக ராஜ்யம் இந்த ராத்திரி மகிமைப்படுத்த போகிறது. உன்னதான் வேலைக்கு தகுதி இல்லை என்று நிராகரித்தார்களா? படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லாம போச்சா? கூட இருக்கிறவர்கள் எதிர்த்தார்களா? இப்படி எதிரிகளின் நடுவில் வாழ்ந்த உங்களை இந்த ராத்திரி தேவன் மகிமைப்படுத்த போகிறார். எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஒரு விஷயம், எல்லாரும் எழுந்திருந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். வேகமாய் எல்லாரும் எழுந்திருந்து ஒரு 2 நிமிடம் நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்திருந்து, எல்லாரும் எழுந்திருந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் எழுந்திருந்து, எல்லாரும் எழுந்திருந்து. இந்த ராத்திரி தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராய் வரத்தக்கதாக எல்லாரும் எழுந்திருந்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல நம்ம ஜெபிக்க முடிக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் வாய்களை திறக்கலாம். எல்லாரும் வாய்களை திறக்கலாம். சாமுவேலே, மனிதன் பார்க்கிறபடி நான் பாரு. மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நீயோ முகத்தையும் சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவர்களை புறக்கணித்து மனிதனால் அங்கீகரிக்கப்பட
பிடிக்கப்படாத ஒரு இடம் இருக்கிறது. அதை நான் நேசித்து உயர்த்துகிறேன். மனிதனால் காபுல் நாடு என சொல்லப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது. அதை நான் மகிமைப்படுத்த போகிறேன். பிடிக்கவில்லை என்று உதாசீனப்படுத்தப்பட்ட இடம் இருக்கிறது. அதை தான் நான் உயர்த்த போகிறேன். ஆகாது என்று தள்ளின கல்லும் இருக்கிறது. அதை தான் நான் மேன்மைப்படுத்த போகிறேன். சில பேர் குப்பைகளை வீசப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை தான் எளியவனை குப்பையில் நான் உயர்த்த போகிறேன். சில பைத்தியங்களை போல அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தான் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி நான் பிரயோஜனம் செய்ய போகிறேன். நிராகரிக்கப்பட்டவர்கள் எனக்கு தேவை, ஆகாதவர்கள் எனக்கு தேவை. இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் மகளே, நான் உன்னை விடுதலையாக்குவேன் மகளே. என் கண்கள் இந்த ராத்திரி உன் மேல விழுந்திருக்கிறது. நான் உன்னை இந்த ராத்திரி விடுவிக்கிறேன். என் கண்கள் உன்மேல் நோக்கமாய் இருக்கிறது. நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். உனக்கு நிறம் இல்லாம இருக்கலாம், உனக்கு சுவை இல்லாம இருக்கலாம், உனக்கு ஏன் மதிப்பே இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த ராத்திரியில நான் உன்னை திராட்சரசமாய் மாற்றி எந்த இடத்தில் உனக்கு நிறம் இல்லையோ அங்க நான் நிறத்தை தருகிறேன். எந்த இடத்தில் உனக்கு சுவை இல்லையோ அங்கே நான் உனக்கு சுவையை தருகிறேன். எந்த இடத்தில் உனக்கு மதிப்பில்லையோ அங்கே நான் உன்னை மதிப்புள்ளவனாய் மாற்றுகிறேன். காரணம், நான் உன்னை மகிமைப்படுத்த போகிறேன். நான் உன்னை மகிமைப்படுத்த போகிறேன். நான் உன்னை மகிமைப்படுத்த போகிறேன். இந்த ராத்திரி தேவ மகிமை, தேவ மகிமைக்காக எல்லாரும் வாய்களை திறந்து எப்படி எல்லாம் ஜெபிக்க முடியுமோ அப்படி எல்லாம் ஜெபிங்க. எப்படி எல்லாம் தேவனை துதித்து மகிமைப்படுத்த முடியுமோ அப்படி எல்லாம் தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கலாம். எப்படி எல்லாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமோ அப்படி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்கள். இந்த ராத்திரியில வானங்கள் திறக்கப்பட போகிறது. ஒரு தெய்வீக தொடுதல் சில பேர் மேல இறங்கி வர போகிறது. ஒரு தெய்வீக சமாதானம் இறங்கி வர போகிறது. அன்னைக்கு யாரும் பார்க்காத கலிலேயாவை தேடி வந்து இந்த புறஜாதியா இருக்கிற இந்த கலிலேயாவை பிற்காலத்தில் நான் மகிமைப்படுத்துவேன் என்று ஒரு தேவனுடைய வார்த்தை இறங்கி வந்தது சத்தியம் என்றால், இன்னைக்கு எத்தனை நபர்கள், எத்தனை தேவ பிள்ளைகள் தள்ளப்பட்டு இருக்கிறீர்கள். எத்தனை பேரை காபுல் என்று இந்த உலகம் தள்ளி இருக்கிறது. எத்தனை பேரை பிடிக்கவில்லை என்று உதாசீனப்படுத்தினது. உன்னை எதற்கு திருமணம் செய்து கொண்ட நீ தகுதி இல்லை, சோர்ந்து போயிட்டோமே, உடைஞ்சு விட்டோமே, செத்து விடலாம் என்று முடிவெடுத்தோமோ, எத்தனை வேதனைகளை இதயத்தில் சுமந்து கொண்டிருக்கிறோம். நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஏங்கி 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 என்றைக்கு அற்புதம் நடக்கும் என்று காத்திருந்தாயே, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்காக வருகிறது சகோதரி. நான் உன்னை மறுபடியும் மகிமைப்படுத்த போகிறேன். பிற்காலத்திலே இதே கலிலேயாவை நான் மகிமைப்படுத்துவேன் என்ற சொன்ன வாக்குத்தத்தம் வேற யாருக்கோ இல்லை. அந்த வார்த்தை உனக்குதான், அந்த வார்த்தை உனக்குதான், அந்த வார்த்தை உனக்குதான். விசுவாசிக்கிறவர்கள் யாராகிலும் இருப்பீர்கள் என்றால் நல்ல கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். உன்னதா கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். உன்னதான் தேவன் விடுதலையாக்குகிறார். உன்னைதான் தேவன் சுகமாக்குகிறார். பிதாவே, நீ சொன்ன வார்த்தையை கட்டவிழ்த்திருக்கிறேன். அந்த வார்த்தையின் வல்லமை, கையை தட்ட 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 அந்த வார்த்தையின் வல்லமை, அந்த வார்த்தையின் அதிகாரம், அந்த வார்த்தையின் அபிஷேகம் இப்பொழுதே இறங்கட்டும். இதுவரைக்கும் உன்னை துன்பப்படுத்தின துன்பங்கள் உன்னை விட்டு வெளியேறி போகிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் காபுல் நாடு என்கிற வார்த்தை இந்த ராத்திரி உடையட்டும். உடைகிறது, 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 உடைகிறது. O rabala zafetora la diamana agada gada 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 tara la dia brata la de aspetere la dia pratambara la dia sambara la dia. ஒரு விடுதலை நடக்கிறது, ஒரு விடுதலை நடக்கிறது. நான் பார்க்கிறேன், ஒரு சகோதரியுடைய கர்ப்பப்பையை கர்த்தர் தொடுகிறார். நல்ல கைகளை தட்டி ஆராதிக்க தொடங்கலாம். ஏதோ ஒன்று இந்த ராத்திரி கர்த்தர் செய்கிறார். நீ இந்த உலகத்துக்கு பிடிக்கப்படாதவள், ஆனா என் பார்வையில நீ விரும்பத்தக்கவள், என் பார்வையில் அருமையானபடியால் இதோ ஒரு விடுதலை, இதோ ஒரு சுகம். நல்ல கைகளை தட்டி ஆராதித்துக் கொண்டே இருக்கலாம். நல்லா ஆராதிக்கலாம், நல்லா ஆராதிக்கலாம், நல்லா ஆராதிக்கலாம்.
நான் இங்க ஒருவரை பார்க்கிறேன், இந்த வயிற்று பகுதிகளை ஏதோ ஒரு ஊசி குத்துவது போல ஒரு வேதனையை பரிசுத்த ஆவியானவர் வேற இருக்கிறார். சிலரை சுகம் இந்த முதல் ராத்திரியில சிலரை சுகமாக்குறார். கர்த்தர் சுகமாக்குறார். இங்கே ஒரு தாயார் தன்னுடைய மகளுடைய பிரிவினைக்காக துக்கித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மறுபடி இணைக்கிறார். ஒரு புது வாழ்வு தொடங்குகிறது. மகிமைப்படுத்துகிற தேவ கை. O raba ba 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 da shabala du safatana agada gada 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 la sandara la dia o raba la dia sandara la dia prouda namana namana நல்ல கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஒரு விடுதலை நடக்கிறது. ஓ ரபா பா பா பா. இங்க ஒருவர் இதயத்தில் பாரம் அழுத்தப்படுகிறது. ராத்திரி நேரத்தில் பயம் நடக்கிறது. ஏதாகிலும் ஆகிவிடும் திகில் வருகிறது. இதோ பர்வதத்தை உருக பண்ணுகிற ஒரு தேவ பிரசன்னம் இருதயத்தில் இருக்கிற பாரங்களை உருக. ஓ ரபா பா ரூமா மா 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 ந சபலதியா சபரலதுடா பலபா ரூபலதியா சந்தரலதியா பிராட்டா செஃபே ஓ ரபலபலபலதியா சந்தரலபலா அகடகடகட தூரலபல சந்தரலதியா அஸ்மெட்டெரெபெலதியா சந்தரலபலபலபா. நல்லா ஆராதிங்க. தேவ மகிமை வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். இதோ மகிமைப்படுத்துவேன்ற வார்த்தை சில பேர் மேல தீர்க்கதரிசனமாய் விழுகிறது. நான் பார்க்கிறேன். விழுகிறது. பரத்தின் ஒரு சத்தம் உண்டானது. மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். இன்னமும் மகிமைப்படுத்துவேன். உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் உம்மையே நம்பி உள்ளே நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும். திவ்யநாதனே தினந்தோறும் காட்ட வேண்டும். திவ்யநாதனே அன்பின் சிகரமே